சீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த பரிசுத்த நாளில் தெய்வ சன்னிதானத்தில் கடந்து வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தராகிய தெய்வ நல்ல தந்த கிருபைக்காக கர்த்தருக்கு நாம் எல்லாரும் ஸ்தோத்திரங்களை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இவன் கைகளை வானத்துக்கு நிற உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசப்பா இந்த நல்ல நாளில் நீரங்களை கொண்டு வந்தீரே ஆண்டவரே. ஸ்தோத்திரமை ஆராதிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்தீரே தகப்பனே. ஹல்லேலூயா. ஆலயத்தில் வந்து கர்த்தரை துதிக்க கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் இயேசு எங்களுக்கு தந்த நல்ல கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய மகிமையான ஒரு பிரசன்னம் இந்த இடத்தை நிழலிடுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் உம்முடைய சமூகம் கூட இருப்பதாக, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக, இந்த ஆராதனையின் முழு பொறுப்பையும் கர்த்தர் எடுத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடும் பாடல்கள் தேவனை பிரியப்படுத்துகிறதாய் மகிமைப்படுத்துகிறதாய் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆராதனையில் கர்த்தர் இறங்கி வந்து அசைவாடும் ஏமன் பெந்தேகோஸ்தே அனுபவங்களை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே ஆண்டவரை ஆராதனை நடத்துகிற எல்லா பிள்ளைகள் மேலும் உடைய கிருபை உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். அடியானுக்கு வேண்டிய கிருபைகளை தருவீராக. தொடர்ந்து ஆண்டவரை வந்து கொண்டிருக்கிற பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல் நம்முடைய கிருபை இருக்கட்டும். சீக்கிரமாய் கொண்டு வாரும். ஒரு மனதோடு துதித்து பாடி தேவனை ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த பரிசுத்த ஆவியான உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடல்களை பாடி தேவனை ஆராதிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி. சாற்றிடுவோம் என்றுமே சேற்றிலிருந்தமை மீட்டெடுத்தென்றும் ஆற்றியே தேற்றுவதால். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி. சாற்றிடுவோம் என்றுமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி. சாற்றிடுவோம் என்றுமே. சேற்றிலிருந்தெம்மை மீட்டெடுத்தென்றும் ஆற்றியே தேற்றுவதால். துன்பம் சூழும் வேளையிலும் நன்றியோ
திக்கற்றோராக விடார். திகையாதே கலங்காதே என்றுரைத்தார் அவர், திக்கற்றோராக விடார். பயப்படாதே சிறு மந்தை என்று அழைத்த பாரில் நம்மை பாய்னவர். பயப்படாதே சிறு மந்தை என்று அழைத்த பாரில் நம்மை பாய்னவர். இன்ப இயேசுவே திவ்ய நாமத்தை துன்பம் சூழுமே வேளாயிரோ. நன்றியோடு நாம் பாடிடுவோம், நன்றியோடு நாம் பாடிடுவோம். சிங்கத்தின் குட்டிகள் தாழ்ச்சி அடைந்தாலும் பங்கம் வராது காப்பார். சிங்கத்தின் குட்டிகள் தாழ்ச்சி அடைந்தாலும் பங்கம் வராது காப்பார். நம்மையே மீட்கவே தம்மையீந்து தரணியில் மாண்டுயிர்த்தார். நம்மையே மீட்கவே தம்மையீந்து தரணியில் மாண்டுயிர்த்தார். இன்ப இயேசுவே திவ்ய நாமத்தை துன்பம் சூழுமே வேளையிலோ. நன்றியோடு நாம் பாடிடுவோம், நன்றியோடு நாம் பாடிடுவோம். சீயோனின் ராஜனாய் சீக்கிரம் வந்துமே சீயோனில் சேர்த்திடுவார். சீயோனின் ராஜனாய் சீக்கிரம் வந்துமே சீயோனில் சேர்த்திடுவார். மன்னவன் இயேசுவை சந்திக்கும் அந்நாளில் மகிமையின் சாயல் அணிவோம். மன்னவன் இயேசுவை சந்திக்கும் அந்நாளில் மகிமையின் சாயல் அணிவோம். இன்ப இயேசுவே திவ்ய நாமத்தை துன்பம் சூழுமே வேளையிலோ. நன்றியோடு நாம் பாடிடுவோம், நன்றியோடு நாம் பாடிடுவோம். இன்ப இயேசுவே திவ்ய நாமத்தை துன்பம் சூழுமே வேளையிலோ. நன்றியோடு நாம் பாடிடுவோம், நன்றியோடு நாம் பாடிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கத்தின் குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருந்தாலும் கர்த்தரை தேடுகிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் உண்டாவதில்லை. ஆமென். அதனால தான் அவருக்கு நம்ம நன்றி செலுத்தி பாட வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். சியோனில் ஏந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல நம்முடைய அஸ்திபாரம் இருக்குமானால் நம்ம எந்த புயல் அடித்தாலும் எந்த காற்றடித்தாலும் எவ்வளோ வெள்ளம் சூழ்ந்து வந்தாலும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். சியோனில் ஏந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. சியோனில் ஏந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சியோனில் ஏந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. கலங்கிடுவேனோ பாதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. பாதறிடுவேனோ கலங்கிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே.
விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவேன். விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவேன். சீயோனில் ஏந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவன் நானே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஸ்தலம் ஏகிடவே மா பரிசுத்த விசுவாசத்தாலே மா பரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே திரை வழியாம் தம் சரீரத்தினால் திறந்தாரே தூய வழி. திரை வழியாம் தன் சரீரத்தினால் திறந்தாரே தூய வழி. இரண்டாவது சரணம் பாருங்க. புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிரே எழும்பினாலும் எனக்கு எட்டாத உயரத்தில் எடுத்து என்னை நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் நமக்கு எதிரே வந்தாலும் நமக்கு எட்டாத உயரத்தை நம்மை நிறுத்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிட்டு ஒன்று சேர்ந்து பாடி தேவனை ஆராதிப்போம். புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும் புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும் எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே When
அசையாய் நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே. அசையாய் நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே. எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் இருத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் விசுவாசத்தில் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவேன். விசுவாசத்தில் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவேன். இறை வழியாம் தன் சரீரத்தினால் திறந்தாரை தூய வழி. இறை வழியாம் தம் சரீரத்தினால் திறந்தாரை தூய வழி. சபை சேர்ந்து சொல்லுமா? ஆமென். நாம் நம்பும் கண்மலை அவர் ஒருவர் தான். அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ். ஆமென். ஸ்தோத்திரம் இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவின் மேல எங்கள் நம்பிக்கையை வைத்திருப்பதற்காக ஆமென். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. துதிகளின் பாத்திரரே, துயாதி துய நல்ல தெய்வமே, உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்யும் எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு ஆராதனை ராஜா. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. துதிக்கப்படத்தக்க தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. We praise you Jesus. We praise you Jesus. உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உங்க நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. மகிமை 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 ராஜா. மகிமை ராஜா. மகிமையின் மேகமாய் எங்கள் மத்தியில் உலாவி கொண்டு இருக்கிற தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். புயல் அடித்தாலும் மழை மோதினாலும் யார் எங்களுக்கு எதிராக நின்றாலும் அப்பா ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களை எடுத்து நிறுத்துகிற தேவன் நீர் அல்லவா. எங்களை எடுத்து நிறுத்துகிற தேவன் நீங்க ராஜா. எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை முற்றிலுமாய் ஆமென் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க கரத்தை பிடித்து அப்பா நடப்பதற்கு எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க ராஜா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் உம்மோடு கூட இருக்க, ஒவ்வொரு நாளும் அப்பா உம்மோடு அசைவாட, உம்மோடு உறவாட தேவன் கிருபை தாங்க கிருபை தாங்க கிருபை தர வேண்டுமே. எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. மகிமையால் எங்களை நிரப்புகிற தேவன், வல்லமையால் எங்களை நிரப்புகிற தேவன், மகிமை மாட்சிமை நிறைந்த கர்த்தர். எஸ் ஜீசஸ். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, நீர் பெரியவர் அப்பா. நீர் உயர்ந்தவர் அப்பா. நீர் சிறந்தவர். எஸ் ஜீசஸ். நீர் வாக்கு மாறாதவர். நீர் சொல் தவறாதவர். ஆதியும் அந்தமுமான எங்கள் தெய்வம் நீர். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. மகிமையாய் வெற்றி சிறந்தவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே. ஆமென். We worship oh Lord. Amen. We praise you Jesus. We praise you Jesus. உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் ராஜா. நீர் ஒருவரே, நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திர. நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திர. ரிபரஷகரதி ஆந்தரதில ரபரபலரபா. லிபாபரஷகரபரிதரதலரலிரதலரபரபலரபா. எஸ் ஜீசஸ். தேவ சபையே, அவரை துதித்து மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போமா. ஒருவரை சும்மா இருக்க வேண்டாம். அவரை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோமே. தேவனை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோமே.
நம்ம ஒருவரும் சும்மா நிற்க வேண்டாம். அவரை துதிக்கும் எந்த இடத்திலையும் நான் இறங்கி வருவேன் என்று சொல்லி இருக்கிறாரு. 1-2 பேர் என்னுடைய நாமத்தினால ஒருமனப்பட்டு கூடி இருக்கிற இடங்கள்ல நான் அங்க வாசமா இருப்பேன்னு சொல்லி இருக்கிற தெய்வம் அவர். ஆமென். நம்மத்தில உள்ள ஆவி கொண்டு இருக்கிறாரு. அவருடைய பிரசன்னத்தினால் இந்த இடத்தை நிரப்பி கொண்டு இருக்கிறாரு. தேவ பிள்ளையே, நீ வந்த வண்ணமாய் போவதில்லை. தேவ பிள்ளையே, நீ வந்த வண்ணமாய் போவதில்லை. ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, தேவ வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களாக, ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டவர்களாக திரும்ப போக போறீங்க. உங்க ஆவி ஆத்மா சரீரங்களுக்குள்ளாய் ஒரு விடுதலையை தேவன் கட்டளையிட்டு கொண்டே இருக்கிறார். ஆவி ஆத்மா சரீரங்களுக்குள்ளாய் ஒரு விடுதலையை கட்டளையிட்டு கொண்டே இருக்கிறார். ஆமென், ஆமென். சோர்வான ஆவிகளை நீக்கி, பலவீன ஆவிகளை நீக்கி, ஆமென், பலப்படுத்துகிற தேவன், உற்சாகப்படுத்துகிற தேவன் நம்ம மத்தியில உலாவி கொண்டு இருக்கிறாரே. முழு உள்ளத்தோடு, முழு உள்ளத்தோடு, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அவரை நம்ம துதித்து கொண்டே இருப்போமா? அவரை நம்ம பிரைஸ் பண்ணி கொண்டே இருப்போம். நம் வாழ்க்கையில் அவர் செய்த அற்புதங்கள், நம் வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அதை எண்ணி எண்ணி தேவனுடைய நாமத்தை துதித்து கொண்டே இருப்போமா? ரிபா ரஷஹரா தீரதல ரபலரபா ரிபா பபா ரஷபரபோர தீரதல தீரதலரபரபா. எஸ் ஜீசஸ். ஆமென், ஆமென். எங்களை விடுவிக்கும் தெய்வமே, எங்களை விடுவிக்கும் தெய்வமே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ராஜா. ரிகரதல ரஷபபபபபா லிபரதரதி ஆந்தரதிலரதிரதலரப ரிகரதல ரஷபரபா. ஒரு விடுதலை, 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 ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளும் வரையும் அவரை துதித்துக் கொண்டே இருங்க. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர். தாய் தகப்பன் உன்னை மறந்தாலும் நம்மை மறவாத தேவன் அவர் அல்லவா? நம்மேல் அவ்வளவு அன்பை வைத்திருக்கிறாரே, நம்மேல் அன்பு செலுத்துகிற தெய்வமாய் இருக்கிறாரே, நம்மை நேசிக்கிற தெய்வமாய் இருக்கிறாரே. எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை அவர் மீட்டு எடுத்து தன்னுடைய சொந்த பிள்ளையாய் மாற்றினாரே. அவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரியது! நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரியது! உலகம் நம்ம வெறுத்தாலும் அவர் நம்மை வெறுப்பதில்லை. தன்னுடைய வலது கையினால் நம்மை அணைத்துக் கொள்ளுகிற தேவன், மார்போடு அணைத்துக் கொள்ளுகிற தேவன். அவர் நம்மை வெறுப்பது இல்லை, அவர் நம்மை வெறுப்பது இல்லை. நம் கண்ணீரின் நேரங்களிலும் பள்ளத்தாக்கின் நேரங்களிலும் அவருடைய கரம் நம்மோட கூட இருந்து வழி நடத்துகிறதே. ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிறதே. நமக்கு முன்பதாய் சென்று கோலனால பாதைகள் எல்லாவற்றையும் செவ்வையாக்குகிற தேவனாய் இருக்கிறாரே. பலவீன நேரங்களிலும், இருள் சூழ்ந்த நேரங்களிலும், தடுமாறும் நேரங்களிலும் அவர் நம்மை தாங்கினாரே. அவர் நம்மை தாங்கி வழி நடத்தினாரே. தன்னுடைய கண்ணின் மணியை போல ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறவர். கண்ணின் மணியை இமை எப்படி பாதுகாக்கிறதோ அவ்வாறு நம்மை பாதுகாக்கிற தேவன். தன்னுடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்து நம்மை பாதுகாக்கிற தேவன் அவர். நமக்கு ஆலோசனை சொல்லி ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவன் அவர். உலகத்தார்கிட்ட போகும் பொழுது அவர்கள் ஆலோசனையும் சொல்லுவாங்க, கூடவே நம்மை தூற்றி திரிவாங்க. ஆனா தேவ சமூகத்தில் வரும் பொழுது அவர் கொடுக்கிற ஆலோசனை அது மிகுந்த ஆசீர்வாதமானதா இருக்குமே. நம் இருதயத்தை பூரிப்பாக்குறதா இருக்குமே. நமக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறதா இருக்குமே. எல்லாரும் இரு கரங்களை கூப்பி சொல்லுவோமா? உம்மை நோக்கி பார்க்கிறேன்பா, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன்.
ஏசையா கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர். கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர். உமது சமூகமே உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. தினம் எனக்கு தீபமே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆமென். அப்பா, ஆமென். உம்மையே நினைத்து துதிக்கிறேன்ப்பா. துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். நீரே என் செல்வம். ஒப்பற்ற என் செல்வம். நீரே என் செல்வம். ஒப்பற்ற என் செல்வம். உம்மில் மகிழ்கின்றேன். உம்மில் மகிழ்கின்றேன். நான் என்னை மறக்கின்றேன். நான் என்னை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உம்மை ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். சபை சேர்ந்து சொல்லுவோமா? ஏசையா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டதில்லையே. அவரை நினைத்து துதிக்கும் பொழுது நம் இருதயத்துக்குள் ஆறுதல். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில எத்தனை பேர் அவரை நோக்கி பார்க்க விருப்பமாயிருக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. மனிதர்களை நம்ம நோக்கி பார்த்த நாட்கள் எல்லாம், மனிதர்களுடைய முகத்தை பார்த்த நாட்களில் எல்லாம் நமக்கு வெட்கமும் கேவலமும் உண்டாயினது. ஆனா தேவ பிள்ளையே, நீ மனிதர்களை நோக்கி பார்க்கிறதை விட்டுவிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்பாயானால்
உன் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. உன்னுடைய முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. உன்னுடைய முகம் பிரகாசம் அடையும். உன்னுடைய முகம் பிரகாசம் அடையும். அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. பாருங்க, கரங்களை தட்டி இந்த நல்ல தெய்வத்துக்கு ஆராதனை செலுத்துவோமா? எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். ஆமென், ஆமென், ஆமென். உமக்கே ஆராதனை ராஜா, உமக்கே ஆராதனை ராஜா. உலகம் வெறுக்கையில் அப்பா எங்களை நீங்க அணைத்து கொண்டீரே, உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் ராஜா. கண்ணின் மணி போல பாதுகாத்து வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்க இன்னும் கிருபை தாங்க, இன்னும் கிருபை தாங்க. எல்லாரும் சொல்லுவீங்களா? உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்க அந்த கிருபை தாங்கப்பா, அந்த கிருபையை எனக்கு தாங்கப்பா. மனிதர்களை பார்ப்பதை விட்டு விட்டு என்னை உண்டாக்கின தெய்வத்தை நோக்கி பார்க்க எனக்கு நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. மட்டும் உம்மை பாடி துதித்து ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உங்க நாமத்தை மகிமைப்படுத்த நீங்க செய்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களோடு நீங்க உலாவை கொண்டிருந்தீங்க, அசைவாடினீங்க, பேசுனீங்க. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதியான பகுதி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. கர்த்தர் நீங்க பேச வேண்டும். வந்த ஒருவரும் வெறுமையாய் போகாதபடி உம்முடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டவர்களாக, உம்முடைய வார்த்தையினால் திருப்தியாக்கப்பட்டவர்களாக அப்பா ஒரு புஷ்டியுள்ள அப்பா போஜனத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் திரும்ப செல்ல நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு செவிகளையும் திறந்தருளுங்க, மந்த ஆவிகளை மாற்றுங்க, உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்புங்க. உம்முடைய மகனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सभी को आशीष करें. ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக நாம் போகலாம். परमेश्वर के वचन की ओर हम जाएंगे. கடந்த நாட்களாக நாம் தியானித்துக் கொண்டு வருகிற வார்த்தை, पिछले कुछ दिनों से हम ध्यान करते आने वाला वचन ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12 முதல் 14 வசனங்களை வாசிக்கும்போது, उत्पत्ति के 26वें अध्याय के 12 से लेकर 14 वचन को पढ़ते समय ஈசாக்கை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தார். ஜெனிசிஸ் chapter 26 verse 12. उत्पत्ति के 26वें अध्याय के 12वां वचन, इसहाक को परमेश्वर कैसे आशीष किए. ஆண்டவர் அந்த ஆமென் அவனை ஆசீர்வதித்த விதத்தை நாம் பார்க்க முடிகிறது. परमेश्वर से आशीष करने के तरीके को वहां पर देख सकते हैं. அந்த தேசத்தில் அவன் விதை விதைக்கிறான். उस देश में वो बीज बोता है. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே परमेश्वर से आशीष की इस वजह से 100 மடங்கு பலனை அவன் பெறுகிறான். 100 गुना फल उसने पाया. அவன் வர வர ஆமென் ஸ்தோத்திரம் பெரியவனாகி वो दिन ब दिन जो है बड़ा होता गया. கர்த்தர் அவனை ஆமென் விருத்தி அடைய செய்து परमेश्वर उसकी उन्नति किए மகா பெரியவனானா. और एक महान पुरुष बन गया. அவனுக்கு ஆட்டு மந்தைகள் மாட்டு மந்தைகள் அநேக பணிவிடைக்காரர்கள் இருந்தபடியினாலே பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். और उसके भेड़ बकरी गाय बैल बहुत से दास दासियां, इसलिए पलिस्ती उससे डर करने लगे. ஈசாக்கை யார் ஆசீர்வதித்தது? तो इसहाक को किसने आशीष किया? கர்த்தர் ஆசீர்வதித்தார். परमेश्वर आशीष किए. கர்த்தரின் ஆசீர்வாதம் परमेश्वर का அவன் आशीर्वाद வர வர பெரியவனாக மாற்றிட்டு, उसे दिन ब दिन बड़ा व्यक्ति बनाया. வர வர பலத்தவனாக மாற்றிட்டு, वो दिन ब दिन बलवंत होता गया. பெலிஸ்திய தேசத்தில் அவன் குடியிருக்கிறான். पलिस्ती देश में वो रहता है. பெலிஸ்தியன் ராஜாக்கள் பார்த்து சொல்லுகிறார்கள், पलिस्ती देश के राजा उसे देख कर நீ कहते, பலத்து போனாய், हे तो तू बलवंत हो நீ गया. பெரியவனானாய், हे तू बहुत बड़ा व्यक्ति हो எங்களை गया. விடவும் நீ கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். हमसे भी परमेश्वर ने तुझे अधिक आशीष किए हैं. அல்லேலூயா. हालेलुया. அப்ப மற்றவர்கள் பொறாமை பண்ணக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். तो देखिए दूसरे उसे देख के डर करे, इतना दूर तक परमेश्वर से आशीष किए. ஏன் என்கிற காரியத்தை 3 காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். क्यों करके परमेश्वर 3 कार्य हमें बताए. ஒன்று, पहला, தகப்பன் நிமித்தம் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். पिता के निमित्त वो आशीष पाया. தகப்பன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தபடினாலே, पिताजी जो परमेश्वर की बात मानते थे, தேவனுக்கு பயந்து நடந்தபடினாலே, परमेश्वर से डर कर जीता था. इस वजह से கர்த்தர் ஈசாக்கை அவனுடைய ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். परमेश्वर अब्राहम के बेटे इसहाक को आशीष किए. இரண்டாவது, दूसरा, இவன் தாய் மரித்து துக்கத்தில் இருந்தபோதும் माँ मर के जब दुख में था, அவன் தியானம் பண்ண மறக்கவில்லை, वो ध्यान करना नहीं भूला, ஜெபிக்க மறக்கவில்லை. प्रार्थना करना नहीं भूला. துக்கத்து நேரத்திலும் எந்த நேரத்திலும்
நேரத்திலும் தேவனை துதித்து மகிமைப்படுத்துகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். दुख के समय और किसी भी समय जो परमेश्वर की स्तुति गाते महिमा करते उन्हें परमेश्वर आशीष करते हैं। குறிப்பாய் வேதத்தை அதிகம் தியானியுங்கள். विशेष करके पवित्र शास्त्र के वचनों को अधिकतर ध्यान कीजिए। அநேகர் அதிகமாய் ஜெபிக்கிறார்கள் ஆனால் வேதத்தை தியானிப்பதில்லை. अनेक लोग अधिकतर प्रार्थना करते लेकिन वचनों को ध्यान नहीं करते। வேதத்தை தியானிக்கிற மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். जो वचनों को ध्यान करता है उसे परमेश्वर आशीष करेंगे। மூன்றாவது கர்த்தர் கடந்த வாரம் பேசின வார்த்தை, तीसरा पिछले हफ्ते जो परमेश्वर से कहे வேதம் சொல்லுகிறது, वचन कहता है ஆமென், ஈசாக்கு தன்னை தகன பலியாக்குவதற்கு ஒப்பு கொடுத்தான். इसहाक अपने आप को जो है होम बलि होने के लिए अर्पण किया। ஆண்டவர் ஈசாக்கை தகனபலியாக கேட்கும்போது परमेश्वर जब इसहाक को होम बलि के लिए पूछे அமைதியாய் தகன பலியாக்குவதற்கு ஒப்பு கொடுத்தார். एकदम चुपचाप होम बलि होने के लिए दे दिया। நம்மை ஜீவ ஆக்க வேண்டியது அவசியம். हमें जीवित बलिदान में करने आवश्यक நம்முடைய है। சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமாய் ஒப்பு கொடுக்கிறது தான் ஜீவ பலி. हमारे शरीर को पवित्र और परमेश्वर जैसा चाहते हैं वैसे अर्पण करना ही जीवित बलिदान है। அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். उन्हें परमेश्वर आशीष करेंगे। இன்னைக்கு நான்காவதான காரியம், आज चौथा कार्य ஆதியாகமம் 24:67, Genesis chapter 24 verse 67. और देखिए उत्पत्ति के 24वें अध्याय का 77वां वचन, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, वहां पर कहा गया है ஈசாக்கு ரெபெக்காளை தன் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் इसहाक रिबका को अपनी माता सारा के तंबू में ले गया அவளை தனக்கு மனைவி ஆக்கிக் கொண்டு और उसको ब्याह कर अपने लिए ब्याह कर लिया। அவளை நேசித்தான். उससे प्रेम किया। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதிப்பதற்கான காரணம், परमेश्वर इसहाक को आशीष करने का कारण தன் குடும்பத்தை நேசித்தவன், अपने परिवार से प्रेम किया, தன் மனைவியை நேசித்தவன். अपनी पत्नी से प्रेम किया। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए, உங்க குடும்பத்தை நீங்க நேசித்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். आपके परिवार से आपके परिवार से आप लोग प्रेम करोगे तो परमेश्वर आपको आशीष करेंगे। அல்லேலூயா. हालेलुया। ஈசாக்கு தன் மனைவியை நேசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इसहाक अपनी पत्नी से प्रेम किया करके कहा गया है। ஈசாக்குக்கு பெண் பார்த்த விதமே ரொம்ப வித்தியாசம். इसहाक के लिए जब उसकी शादी की लड़की ढूंढे वो तरीका ही बहुत अलग था। ஆமென். आमीन। ஈசாக்குடைய தகப்பன் इसहाक के पिता அவனுடைய வேலைக்காரன் எலியேசரை கூப்பிட்டு சொல்றாரு, उनके नौकर एलिएजर को बुलाकर कहते हैं, என் சொந்த ஊருக்கு போப்பா, मेरे खुद के गांव में जा, பதாமராமுக்கு போ, पदन आराम में जा, என் மகனுக்கு பொண்ணு பார்த்து கொண்டு வா, मेरी बेटी के लड़की देखकर लेके आ, ஆனா பையனை நீ அங்க கூட்டிட்டு போக கூடாது. लेकिन लड़के को वहां लेके मत जा। விளங்குச்சா? समझे? எப்படி? कैसे? பையனை கூட்டிட்டு போக கூடாது, ए लड़के को वहां लेके मत जा, ஆனா என் பையனுக்கு நீ பொண்ணு பார்த்து பொண்ணை இங்க கூட்டிட்டு வரணும். लेकिन मेरे बेटे के लिए तू लड़की देखकर वो लड़की को यहाँ लेके आ। ஆமென். आमीन। இவர் கேக்குறாரு, ஆபிரகாமை பார்த்து வேலைக்காரன் கேக்குறாரு, और नौकर अब्राहम को देखकर पूछता है, அவ வராம இருந்தா, अगर वो नहीं आई तो? அதுக்கு ஆபிரகாம் சொல்றாரு, उसके लिए अब्राहम कहते, என் தேவன் எனக்கு வாய்க்க பண்ணுவா, मेरा परमेश्वर मेरे लिए इस काम को करेंगे, நீ போ. तू जा। அல்லேலூயா. हालेलुया। இவனும் ஜெபம் பண்ணிட்டே போறான். और ये नौकर भी प्रार्थना करते हुए जा रहा है। ஆபிரகாமுடைய ஊருக்கு வந்துட்டாரு. अब्राहम के गांव में आ गए। அங்க வந்து என்ன செய்யறார், அங்க நின்னுகிட்டு இந்த எலியேசர் ஜெபம் பண்றாரு பாருங்க. वहां पर आकर एलिएजर इस प्रकार प्रार्थना करता है। ஆமென். ஆண்டவரை பார்த்து அவர் ஜெபம் பண்ற விதத்தை நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம் 24வது அதிகாரத்துல. परमेश्वर को देखकर वो कैसे प्रार्थना करते करके 24वें अध्याय में हम देख सकते ஒரு हैं। தண்ணீர் துறவண்டை வந்து நிற்கிறார். वो एक कुएं के पास आकर खड़ा है। அங்க வந்து நின்று கேக்குறாரு, அந்த சொல்றாரு, वहां पर आकर वो इस प्रकार प्रार्थना करता है, ஆண்டவரே இந்த இடத்துல தண்ணீர் மொள்றதுக்கு இந்த ஊர்ல உள்ள பெண்கள் வருவாங்க. परमेश्वर इस कुएं से पानी निकालने के लिए इस गांव की जो है लड़कियां आएगी, நான் குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்பேன். मैं उससे पीने के लिए पानी पूछूंगा। ஏமன், யாரு வந்து நீ குடி, உனக்கு ஒட்டகத்துக்கும் கொடுப்பேன். और जो लड़की आकर तू भी पी ले और तेरे जो ऊंट आए उनको भी पिलाती हूं करके அப்படி कहेगी। சொல்றவதா ऐसे जो कहेगी, என் எஜமான் ஆபிரகாமுடைய மகனுக்கு ஏமன் ஸ்தோத்திரம் உகந்தவள் என்று சொல்கிறார். मेरे मालिक अब्राहम के बेटे के लिए बराबर है करके उसने कहा। இப்படி சொல்லி முடிச்ச உடனே, ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே, ऐसा प्रार्थना करने के बाद ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி
अब्राहम के भाई नाहोर की पत्नी மில்காளுடைய குமாரனா இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடும்பத்தை தோளின் மேல் வைத்துக்கொண்டு குடத்தை தோளின் மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தாள். मिल्का की जो जन्म हुई, जो बेटी जो रिबका है, वो अपने कंधे पर घड़ा लिए हुए आई. அந்த பெண் மிக ரூபவதியா இருக்கிறாள். और वो लड़की बहुत ही रूपवती खूबसूरत थी. அவளை பார்த்து இவன் கேட்கிறான், उसे देखकर ये कहता है, எனக்கு குடிக்கிறது கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு. हे मेरे को थोड़ा पीने के लिए जल पानी दे. அவன் என்ன செய்றான்? वो क्या करती है? ஆண்டவரே நீர் குடியும். वो कहते तुम पियो, ஏமன் ஸ்தோத்திரம், உமக்கும் தண்ணி கொடுப்பேன், तुम्हें भी दूंगी உம ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுப்பேன்றா. और तुम्हारे ऊंटों के लिए भी दूंगी करके कही. அப்படியே அவ செய்தான்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. वैसे ही उसने किया कर वचन कहता है. உடனே வேலைக்காரன் விசாரிக்கிறான், நீ யாருடைய மகள் அப்படின்னு. तुरंत नौकर पूछते तू किसकी बेटी है? அவ அப்படியே டீடைல் எல்லாம் சொல்றாரு. वो तुरंत वो पूरा डिटेल परिचय देती है. வேலைக்காரன் கர்த்தரை தொழுது கொண்டா और तुरंत नौकर परमेश्वर को दंडवत किया. परमेश्वर, ஆபிரகாமுடைய வீட்டுக்கே நீர் என்னை கொண்டு வந்துட்டு இருக்கிறீர். मेरे मालिक अब्राहम के घर पे मुझे लेकर आए. ஆமென் आमीन. இப்படித்தான் அங்க பொன் பார்க்கிற விதம் நடந்துச்சு. इसी तरह से लड़की को देखने का तरीका हुआ. உடனே இந்த வேலைக்காரன் கொண்டு வந்ததான காதணிகள், ஏமன் ஸ்தோத்திரம், இந்த பொன் எல்லாத்தையும் அவளுக்கு கொடுக்கறான். तुरंत इस नौकर ने जो भी चीजें, जो सोने के चांदी गहने थे, बाली और कड़ा, वो सब उसको दिया. இந்த ரெபேக்காள் ஓடி வீட்டுக்கு போறா. और ये रिबका दौड़कर घर पे जाती है. ஆமென் ஆமென். அவருடைய சகோதரன் ஒருவன் இருந்தான், லாபான் என்று சொல்லக்கூடியவன். उसका भाई एक था लाबान कर. ஏமன் இவ போட்டிருக்கத பார்த்துக்கிட்டு கேக்குறான், என்னம்மா நீ குடத்தை காலி குடம் தண்ணி எடுக்கிறதுக்கு போன இதெல்லாம் எங்க கிடைச்சிச்சு? लाबान ने तुरंत अपनी जो है बहन को देख रहे, तू तो घड़ा से पानी भरने गई थी ना, लेकिन तेरे कानों में गले में गहने कहां से आए? தண்ணி எடுக்க போன இடத்துல நடந்த எல்லா சம்பவத்தையும் அவ சொல்றா. पानी लेने के लिए गई थी, वहां पर जो भी घटना हुआ तो सबको भाई को बता दी. உடனே அந்த மனுஷன் எங்கேன்னு கூப்பிட்டு கேக்குறான். तुरंत वो पूछता है, वो मनुष्य किधर है? அங்கதான் இருக்காரு. वहीं पर है. வீட்டுக்கு கூட்டி வந்தாங்க. घर पर लेकर आए. பேச்சுவார்த்தை நடக்குது. बातचीत होती है. ஈசாக்கை ரெபேக்காளை रिबका को இந்த வேலைக்காரனோட அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். इसी नौकर के साथ वो भेज दिए. பொண்ணும் மாப்பிளைய பார்க்கல, மாப்பிளையும் பொண்ணும் பார்க்கல. ये देखो, लड़की ने भी लड़के को नहीं देखा और लड़के ने भी लड़की को नहीं देखा. ஆமென் आमीन. விளங்குச்சா? समझे? இப்போ உள்ள காலத்துல இப்படி ஒரு கல்யாணம் நடக்குமா? आज के दिनों में ऐसा एक शादी हो सकता है क्या? இனி இப்படி ஒரு கல்யாணம் உலகத்திலே நடக்காது. इस प्रकार की शादी आगे दुनिया में ही नहीं होगी. இப்போ பொண்ணு பேரண்ட்ஸ் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தா பிள்ளைகளுக்கு பார்த்தாங்கன்னா, अभी के माता पिता अपने बच्चे के लिए लड़का या लड़की देखते हैं तो பிள்ளைகள் என்ன சொல்றாங்க? बच्चे क्या कहेंगे? நீங்க பார்த்ததெல்லாம் சரி, अरे तुमने देख लिया तो तुम्हारे लिए நாங்க ரெண்டு பேரும் பேசணும் முதல்ல. पहले हम दोनों को बात करना है आपस में. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. ஆனா அங்க பாருங்க, लेकिन वहां पर देखिए, பொண்ணையும் பார்க்கல, மாப்பிளையும் பார்க்கல. लड़की दूल्हा भी नहीं देखा, दुल्हन ने भी नहीं देखा. போன வாரத்துல ஒரு மனுஷன் ஒருத்தட்ட பேசிட்டு இருந்தேன். मैं पिछले हफ्ते एक मनुष्य से बात कर रहा அவர் था. மும்பைல வேலை செய்யிட்டு இருந்தாராம். वो मुंबई में काम कर रहे थे. அவங்க அப்பா பொண்ணு பார்த்துட்டு சொன்னாராம், பொண்ணு பார்த்து வச்சு சொன்னாரு, ஏய் பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன், ஊருக்கு வா. उनके पिताजी ने कहा कि देख तेरे लिए मैं लड़की देख के रखा, तू गांव में आ जा. அவர் கேட்டாராம், ஒரு போட்டோ அனுப்பித்தாங்க. उन्होंने पूछा, एक फोटो तो भेजिए. அவங்க அப்பா சொன்னாராம், பார்த்து வச்சிருக்கேன் வந்து கல்யாணம் பண்ணு. उनके पिताजी ने कहा है, मैं देख के रखा तो यहाँ पर आके शादी कर. ஆமென் आमीन. அவர் சொன்னாரு, அப்படியே போனார், கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாராம். और उन्होंने कहा वैसे ही गए और जाके शादी करके आ गए. நான் கொஞ்சம் யோசித்தேன், मैंने थोड़ा सोच के देखा, உண்மையாகவே அந்த கல்யாணங்கள் இன்னைக்கு வரைக்கும் நல்லா தான் இருக்குது. सच में वैसी शादी आज के दिन तक अच्छी है. இன்னைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா பேசுறாங்க, आज शादी से पहले अच्छे से बात करते हैं. எல்லாம் புரிஞ்சிட்டு நினைக்காங்க, ஆனா ஒண்ணும் விளங்கல. பாத்துடுங்க, அவங்களுக்கு देखो सब कुछ समझ के करके लगता है, लेकिन कुछ समझा नहीं. விளங்குது நினைக்கிறியாடா? आप लोगों को समझ में आया? ஆமென். விளங்க ஒண்ணும் இல்ல, समझा कुछ नहीं, ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு. उनको कुछ नहीं समझा. ஆமென். आमीन. ஆனா கல்யாணத்துக்கு பிறகுதான் புரியுது, ஓஹோ இவ்வளவு விஷம் எல்லாம் இவங்கள்ட்ட இருக்குதோ. लेकिन शादी के बाद ही पता चला, अरे ये तो इतने जहरीले हैं. Praise the Lord. Praise the Lord. சோ நல்ல கவனிங்க, अच्छे से ध्यान दीजिए. ஈசாக்குக்கு इसहाक के लिए ஏவன் ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலியேசர் போய் பொண்ணு பார்த்து பொண்ணையும் கூட்டிட்டு வரான்.
अब्राहम का नौकर एलिएजर लड़की को देखता है, लड़की को लेकर आता है। ஏமேன் அவன் கூட்டிட்டு வரும்போது वो लेकर आते समय இந்த ஈசாக்கு என்ன பண்றாரு? அது வரைக்கும் ये ईसाक क्या कर रहे तब तक? நல்ல தியானத்துல உட்கார்ந்து இருக்காரு. अच्छे ध्यान करने के लिए बैठेंगे। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। ஏமேன் வர்ற வழியில தான் மீட் பண்றாங்க. आने वाले रास्ते में मुलाकात कर रहे। பைபிள் சொல்லுது बाइबल कहता है ஈசாக்கு ईसाक ரெபெக்காளை முதல் முறை பார்க்கறான். रिबका को पहली बार देखता है। ரெபெக்காளும் ஈசாக்கு முதல் முறையா பார்க்கறாங்க. रिबका भी ईसाक को पहली बार देखती है। எலியேசர் சொல்லிட்டான், இதான்பா உனக்கு மாப்பிள்ளை, இதுதான்ப்பா உனக்கு பொண்ணு. एलिएजर ने कह दिया, देख यही तेरे लिए पत्नी है और यही तेरा पति है। பைபிள் சொல்லுது அவளை மனைவியாக்கி बाइबल कहता है उसने अपनी पत्नी बनाई ஏமன் அவளை ஏமன் தாயுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் और उसे अपने माँ के घर ले जाकर அவளை நேசித்தா. उससे प्रेम किया। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। ஏமன் தன் குடும்பத்தை நேசித்த ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். अपने परिवार से प्रेम के ईसाक को परमेश्वर आशीष किए। நமக்கு தந்த நல்ல குடும்பத்தை நாம் நேசித்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். हमें दिए अच्छे परिवार को हम प्रेम करेंगे तो परमेश्वर हमें आशीष करेंगे। ஏன் தெரியுமா? क्यों पता है क्या? இந்த குடும்பம் என்பதை ஏற்படுத்தினவர் கர்த்தர். ये परिवार को ही बनाने वाला, नियुक्त करने वाला परमेश्वर। நீதிமொழிகள் 19:14 சொல்கிறது, नीति वचन का 19वें अध्याय का 14वां वचन कहता है, புத்தியுள்ள மனைவி கர்த்தர் ஏமன் அருளும் ஈவுன்னு சொல்லப்பட்டிருக்கு. देखो बुद्धिमती जो पत्नी है वो परमेश्वर का दिया हुआ एक दान, गिफ्ट है। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। மனைவி கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஈவு. पत्नी जो के परमेश्वर के द्वारा दिया गया एक गिफ्ट, तोहफा है। புருஷன் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஈவு. और पति जो के परमेश्वर के द्वारा दिया गया एक तोहफा, एक गिफ्ट है। 127 சங்கீதம் 4 வசனம் சொல்கிறது, 127 से भजन संगीता का 4वां वचन कहता है, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். बच्चे परमेश्वर का दिए हुए हक है, भाग है। கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். और गर्भ का जो फल है उनके द्वारा दिया गया एक बाग है। அப்ப பிள்ளைகள் கர்த்தரிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சுதந்திரங்கள். तो बच्चे जो है परमेश्वर से मिलने वाले जो है हमारे स्वतंत्र है। அப்ப மனைவி, तो पत्नी, புருஷன், पति, தாய் தகப்பன், माता पिता, சகோதர சகோதரிகள், भाई बहन, ஏமன் ஸ்தோத்திரம், இவைகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு தந்ததான ஈவுகள். ये सभी परमेश्वर हमें दिया हुआ जो एक दान, गिफ्ट जैसे के। அப்ப கர்த்தர் தந்த ஈவாகிய இந்த குடும்பத்தை तो परमेश्वर दिए हुए इस परिवार जो गिफ्ट, एक दान है, யார் நேசித்து கட்டி எழுப்புகிறார்களோ, जो उससे प्रेम करके बांध कर खड़ा करते हैं, அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். उन्हें परमेश्वर आशीष करते हैं। இன்றைக்கு अनेक குடும்பங்களில் ஆசீர்வாதத்தின் குறைவு ஏன் தெரியுமா உங்களுக்கு? आज अनेक परिवारों में आशीर्वाद की कमी क्यों है पता है क्या? புருஷன் மனைவியை நேசிக்கிறதில்லை, மனைவி புருஷனை நேசிக்கிறதில்லை. पति पत्नी से प्रेम नहीं करती और पति पत्नी से प्रेम नहीं करता और पत्नी पति से प्रेम नहीं करती। பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்கிறதில்லை, பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்கிறதில்லை. बच्चे माता पिता से प्रेम नहीं करते और माता पिता बच्चे से प्रेम नहीं करते। ஒரே வீட்டில தான் குடியிருப்பாங்க, एक ही घर में रहते हैं, ஆனா लेकिन ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கவே மாட்டாங்க. एक दूसरे से प्रेम नहीं करते। ஆமென். आमीन। ஒரே வீட்டில தான் சாப்பாடு சாப்பிடுவாங்க, एक ही घर में खाना खाएंगे, ஒரே வீட்டில தான் படுத்து தூங்குவாங்க. एक ही घर में लेट कर सोएंगे, ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இல்லை, நேசம் இல்லை. लेकिन एक दूसरे के साथ प्रेम नहीं, एक दूसरे के साथ स्नेह नहीं। நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। இந்த குடும்ப உறவை ஏற்படுத்தி தந்தவர் கர்த்தர். इस परिवार के रिश्ते को बनाकर नियुक्त करके देने वाला परमेश्वर। அப்ப இந்த குடும்ப இந்த உறவில் இந்த குடும்பத்தில் நாம் அன்பில்லாதவர்களாக இருந்தால், तो इस परिवार में हम प्रेम नहीं करेंगे तो மத்தேயு 25:21 சொல்லப்பட்டிருக்கு, मत्ती के 25 अध्याय के 21 वचन में कहा गया பஞ்சத்தில் है, உண்மை உள்ளவனை ஆண்டவர் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பாரா. जो थोड़े में विश्वास योग्य रहा उसे जो है अनेक के ऊपर अधिकारी बनाएंगे। அப்போ இந்த குடும்பத்தை நாம் நேசித்து அழகாய் கட்டாவிட்டால், तो इस परिवार से हम प्रेम करके अच्छे से नहीं बांधेंगे तो ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு தருவதில்லை என்பதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. परमेश्वर में अनेक आशीर्वाद नहीं देंगे करके ये वचन कहता है। ஒரு மனமாய்
एक मन से அன்பாய் प्रेम से ஒற்றுமையா இருக்கிற குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். जो एकजुट रह के परिवार रहता है उसे परमेश्वर आशीष करते हैं. அந்த குடும்பங்களில் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உண்டாக. उसी परिवार में परमेश्वर के आशीर्वाद होते हैं. कारण நாம் குடும்பங்களில் ஒற்றுமையாய் அன்பாய் இருந்தால் हम परिवार में प्रेम से एकता के साथ रहेंगे அந்த तो குடும்பத்தில் தேவன் உலாவி வருவார். उस परिवार में परमेश्वर मंडराएंगे. அந்த குடும்பத்தில் தான் தேவன் நம்முடைய மத்தியில் வாசம் பண்ணுவார். उसी परिवार में परमेश्वर हमारे बीच में वास करेंगे. பைபிள் சொல்லுது குடும்பத்து உறவில் பிரிவினைகள் இருக்க கூடாது. देखो बाइबल कहता है परिवार के रिश्तों में फूट नहीं होनी चाहिए. ஆமென். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது. पहले कोरिन्थियों का 7वें अध्याय का 5वां वचन कहता है உபவாசத்துக்கும் ஜெபத்திற்கும் மட்டும் उपवास और प्रार्थना के लिए ही. ஆமென். आमीन. ஆமென். ஸ்தோத்திரம். சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி कुछ समय आप अलग रह सकते हो लेकिन एक दूसरे की सम्मति से ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். एक दूसरे से अलग ना हो. பைபிள் என்ன சொல்லுது? बाइबल क्या कहता है நான் ஒரு 3 நாள் உபவாசம் பண்ணணும் मुझे 3 दिन उपवास करना है அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா ऐसा मैं सोचता हूँ तो பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? बाइबल क्या कहता है என் மனைவிட்ட போய் பெர்மிஷன் கேட்கணுமா? मेरी पत्नी से जाके पहले उसके लिए अनुमति परमिशन पूछना है. நான் 3 நாள் உபவாசம் பண்ண போறேன். मैं 3 दिन उपवास करने वाला हूँ. ஆமென். ஸ்தோத்திரம். தனித்திருந்து நான் ஜெபிக்க போறேன். मैं अकेले रह के प्रार्थना करने वाला हूँ. ஆமென். आमीन. பெர்மிஷன் வாங்கணுமா? परमिशन अनुमति पूछना है. இந்த வசனத்தின்படி சொல்றேன். इस वचन के आधार पर कहता हूँ என் மனைவி பெர்மிஷன் தரலனா मेरी पत्नी ने परमिशन अनुमति नहीं दिया तो நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணலாம். मैं उपवास रह के प्रार्थना कर सकता हूँ. பிரிஞ்சிருக்க கூடாது. मैं उससे अलग नहीं रह सकता हूँ. அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया. அப்படினா என்ன அர்த்தம்? इसका क्या मतलब? ஜெபம் பண்ணாலும் அப்பப்ப போய் மனைவியை பார்த்துக்கிடணும். आप लोग प्रार्थना करो तो भी तब जाके पत्नी से बात करो, मिलो. விளங்குச்சா? समझे? ஆமென். आमीन. சிலர்லாம் கல்யாணம் பண்ண பிறகு பூரண சன்னியாசி ஆயிருவான். कुछ तो शादी करने के बाद पूरे सन्यासी बन जाते हैं. ஆமா, நான் ரொம்ப ஜெபத்துல இருக்கேன், ரொம்ப தியானத்துல இருக்கேன். मैं बहुत प्रार्थना में बहुत ध्यान करने में हूँ. நீ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாலே சன்னியாசியா போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். तू शादी करने से पहले ही सन्यासी बन के गया तो अच्छी बात होती. விளங்குதா உங்களுக்கு? समझे आप लोग? வசனம் தெளிவா சொல்லுது. वचन साफ कहता है ஜெபம் பண்ணணும், प्रार्थना करना है, உபவாசம் பண்ணணும். उपवास रहना है, ஆனா लेकिन பிரிவினை இருக்க கூடாது. फूट नहीं होना चाहिए. அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு ஃபுல் டே நான் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ண போறேன். मैं आज पूरा दिन उपवास रह के प्रार्थना करने वाला हूँ. ஏமன் டிஸ்டர்ப் பண்ணாத. मुझे तो तंग डिस्टर्ब मत कर. இன்னைக்கு ஆண்டவருடைய நாள். आज प्रभु का दिन है. அப்படின்னு முதல்ல வீட்டையாட்ட பெர்மிஷன் வாங்கணுமா? पहले जाके अपने पत्नी से या पत्नी जाके अपने पति से परमिशन अनुमति ले அப்ப लीजिए. ஆண்டவர் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை எவ்வளவு கனத்துக்குரியதாய் பார்க்கிறார். तो परमेश्वर हमारे पारिवारिक जीवन को कितना आदर के योग्य जान रहे हैं. அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா சொல்லுவோம். हालेलुया बोलेंगे. அப்ப பிரிவினை குடும்பத்தில் உண்டாகும்போது फूट जब परिवार में आती है சாத்தான் லகுவாக புகுந்துடுவான். शैतान आसानी से घुस जाएगा. நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए. ஆதாம் ஏவாள் நல்ல சந்தோஷமா ஒண்ணா இருந்தப்ப आदम और हव्वा जब एकदम अच्छे एक साथ खुशी के साथ थे, ஒரு பிரச்சனை இல்ல பத்துடுங்க. कोई समस्या नहीं थी. இந்த அம்மா கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டு வந்தது தான் உண்டு. ये माँ हव्वा माँ थोड़ा उधर गई उतना ही சாத்தான் வந்து பிடிச்சுக்கிட்டான். शैतान ने आके पकड़ लिया. அல்லேலூயா. हालेलुया. ஒரு சின்ன பிரிவினை, சின்ன கேப். ये थोड़ा सा अलग होना, थोड़ा सा फूट. விளங்குச்சா உங்களுக்கு? समझे आप लोग? சாத்தான் உள்ள வந்துருவான். शैतान अंदर आ जाएगा. ஆமென். आमीन. அப்ப நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். तो अच्छे से ध्यान दीजिए. பகல் முழுவதும் நம்ம ஆமென் பல வேலைகளை செய்கிறோம். हम जो के दोपहर पूरा कई प्रकार के काम करते பல हैं, இடங்கள்ல இருக்கிறோம். कई जगहों पर हम रहते हैं. வீட்டுக்கு வந்த உடனே घर पर आते ही ஆமென் ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம் செய்யுங்க. हर एक दिन परिवार का प्रार्थना कीजिए. அதுதான் குடும்பத்தின் வலிமை. वो ही आपके परिवार की ताकत क्षमता है. இந்த குடும்ப ஜெபம் இருக்குல்ல, ये जो परिवार का प्रार्थना है ना, இது நம்முடைய வாழ்க்கையின் உறவை மேம்படுத்தக்கூடியதான ஒரு இடம். हमारे जीवन के रिश्तों को भी मजबूत करता है. Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. हालेलुया. கடல்ல வந்து சின்ன மீன் இருக்கும் பாருங்க. देखो समंदर में छोटी सी मछली होती है. கூனி மீன்னு சொல்லுவாங்க. இந்த 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 ரால்ல ரொம்ப சோட்டாவா இருக்கும், ரொம்ப சோட்டாவா இருக்கும். देखो जो झींगा में भी बहुत छोटा होता है, वो ரொம்ப சின்னதா இருக்கும்.
वो बहुत उसे जौला कहते हैं, वो बहुत छोटा होता है। Praise the Lord. प्रेज द लॉर्ड। இந்த மீன் கடல்ல நீந்திக்கிட்டு இருக்கும். ये मछली भी समंदर में तैरते रहता है। பெரிய மீன்கள் இத வந்து சாப்பிட வரும்போது बड़ी मछलियां आकर इसे खाने के लिए जब आती है, இந்த மீன்கள் எல்லாம் என்ன செய்யுமா தெரியுமா? ये मछलियां सब क्या करती है पता है क्या? ஒண்ணா சேர்ந்துரும். सब एक साथ आ जाएंगे। ஒண்ணா சேர்ந்து பெரிய பால் மாதிரி ஒண்ணா சுத்த ஆரம்பிச்சிருங்க. ये सब एक होकर बड़े एक गेंद के आकार में बनकर घूमने लगते हैं। சாப்பிட வந்த மீன் பாக்கும், खाने के लिए मच्छी देखता है, நம்ம விட பெரிய மீனா இருக்கு இது. अरे ये तो मुझसे भी बड़ा मछली है। விளங்குதா உங்களுக்கு? समझे आप लोग? அது சாப்பிடாம போயிரும், பயந்து போயிருமா? फिर वो उसे नहीं खाएगा, डर के चले जाएगा। ஆமென். आमीन। இதுதாங்க ऐसे ही குடும்பத்துல ஒண்ணா சேர்ந்து ஒரு மனமா ஜெபிக்கும்போது சாத்தான் பயந்து ஓடிடுவான். हम परिवार में भी एक मन के साथ मिलकर प्रार्थना करेंगे तो शैतान डर कर भाग जाएगा। குடும்பத்துல ஒருவர் நேசிக்கணும். परिवार में एक दूसरे से प्रेम कीजिए, ஒருத்தர் விட்டு கொடுத்து போணும். एक दूसरे के लिए जगह दे के छोड़िए, அப்பதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும். तभी परमेश्वर का आशीर्वाद होगा। குடும்பத்தை நேசித்த ஈசாக்குடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். परिवार से प्रेम की इसहाक के जीवन को परमेश्वर आशीष किए। குடும்பம்னா புருஷ மனைவி, परिवार मतलब पति पत्नी, பிள்ளைகள், बच्चे, பெற்றோர், माता पिता, சகோதர சகோதரிகள், भाई बहन, எல்லாம் இந்த உறவுக்குள்ளே வருகிறது. सभी इन रिश्तों में आते हैं। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। அதை கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। நாம் குடும்பத்தை நேசிக்கும் போது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். हम परिवार से प्रेम करते तो परमेश्वर द्वारा आशीष पाते हैं। ஆமென். आमीन। மோகித் என்று சொல்லக்கூடிய ஒரு டாக்டர் சொன்ன ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். देखो, मोहित नाम के एक डॉक्टर जी ने एक बात कही, उससे मैं आपको बताता அவர் हूँ। பெரிய இந்த ஹார்ட் ஆபரேஷன், ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு பெரிய டாக்டர். वो एक बहुत बड़े डॉक्टर है जो ओपन हार्ट सर्जरी जो करते हैं, ऐसे एक बड़े डॉक्टर। அவர் சொல்றாரு, அவரும் அவருடைய டீமும் ஒரு வாரத்துக்கு 150க்கும் மேற்பட்ட ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்றாங்க. वो कहते हैं वो और उनका टीम जो है एक हफ्ते में ही तकरीबन 150 से अधिक ओपन हार्ट सर्जरी का ऑपरेशन करते हैं। அவர் ஒரு சின்ன ஒரு இதுல வீடியோல சொல்லியிருந்த காரியம், वो एक छोटे से वीडियो में कई बात அவர் சொல்றாரு, போன வாரத்துல वो कहते हैं पिछले हफ्ते அவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு 21 வயதான ஒரு வாலிபன், उनके अस्पताल में 21 साल का एक नौजवान व्यक्ति आया। அவன் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து மரித்து போனான் என்று சொல்லக்கூடிய நிலையில ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்களா. उसे जो है अटैक आया, हार्ट अटैक आया और मर जाएगा, ऐसी स्थिति में उसे अस्पताल में लेकर आए। அங்க கொண்டு போகும்போது பல்ஸ் எல்லாம் இல்ல, वहां पर लेके जाते समय उसके अंदर जो भी पल्स थी वो नहीं थी, ஹார்ட்ல துடிப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப லோ, और दिल की जो हृदय की धड़कन थी वो बहुत ही कम था। எல்லாரும் மரித்து போனாங்க அப்படின்னாங்களா. सबने सोच लिया कि तो मर गया। நேர ஐசியூ வார்டுல கொண்டு போனாங்க. सीधे उसे ले गए आईसीयू के वार्ड में, இந்த வாய்க்குள்ள அந்த மெஷின்ஸ் எல்லாம் உள்ள அந்த இதெல்லாம் உள்ள வச்சு போட்டாங்க. और उसके मुंह में जो भी यंत्र मशीन थे डालने थे वो डाल दिए। நல்ல பிரஷர் கொடுத்து अच्छे से प्रेशर देकर அந்த டாக்டர் ரொம்ப டேலண்டான டாக்டர், वो डॉक्टर बहुत ही टैलेंटेड डॉक्टर, ஏமன் கொஞ்சோண்டு தான் துடிப்பு இருந்துச்சு, பிரஷர் கொடுத்து மிஷின்ல கொடுத்து 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 உயிர் துடிப்பை கொண்டு வந்துட்டாங்க. उसके अंदर थोड़ा सा ही धड़कन था, लेकिन वो प्रेशर को थोड़ा थोड़ा देकर उसके अंदर फिर से वो जान को लेकर आ गए। இந்த டாக்டர் வந்து ये डॉक्टर आकर ஏற்கனவே அவங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு லேப் ஒன்னு வச்சிருக்காங்களா. ये उनके अस्पताल में एक पहले से एक लैब को रखे गए। அதுல சிலரை வச்சு ஒரு ரிசர்ச் மாதிரி ஒரு ஆராய்ச்சி மாதிரி பண்ணிட்டு இருக்காராம். अब वहां पर कुछ जांच पड़ताल कर रहे कुछ लोगों को रखकर। காரணம் என்னன்னா, कारण क्या है? அவர் சொல்றாரு 19 வயதுல இருந்து 30 வயது வரைக்கும் உள்ள अनेகருக்கு ஹார்ட் அட்டாக் இப்ப வருது. अब 19 साल से लेके 30 साल के बीच में के अनेक जवान युवकों के जीवन में भी आजकल हार्ट अटैक आ रहा இது है। எதனால வருதுன்னு பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி. ये हार्ट अटैक क्यों आ रहा है करके एक जांच அப்ப पड़ताल। இந்த 21 வயது நிறைந்தவனுக்கு இவ்வளவு சிவியரா ஹார்ட் அட்டாக் வர்றது காரணம் என்ன? तो ये 21 साल के लड़के के लिए इतना खतरनाक हार्ट अटैक आने का कारण क्या है? அவருடைய தகப்பனுக்கு, அந்த பையனுடைய தகப்பனை அவர் கூப்பிட்டாரா. उस लड़के के पिताजी को उन्होंने बुलाए। ஏமன் ஸ்தோத்திரம், குடிப்பானா? पूछे वो दारू पीता है क्या? அவர் சொன்னாரா, இல்ல குடிக்கவே மாட்டான், நல்ல பையன். वो लड़के के पिताजी ने कहा नहीं दारू नहीं पीता है, ये तो अच्छा लड़का है। சிகரெட் பிடிப்பானா? पूछे सिगरेट फूकता है? சிகரெட் பழக்கமே கிடையாது. उन्होंने कहा सिगरेट फूकने की आदत नहीं, புகையிலை பழக்கமே கிடையாது. जो भी तंबाकू डालने की भी आदत नहीं। ஏமன் நல்ல பையன் அப்படினாரா. अच्छा लड़का। அப்போ இவனுக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னு அவருக்கு ஒரு ஆராய்ச்சி. तो इसको क्यों हार्ट अटैक आया कर एक जांच। 21 வயதுல 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவனா.
21 साल की उम्र में 1 लाख रुपया पगार लेता है। சொந்த வீடு இருக்கு, நல்ல கார் இருக்கு, நல்ல வசதியா இருக்கிறான். खुद का घर है, अच्छी गाड़ी है और अच्छी सुविधाएं हैं। அப்போ டாக்டர் கேட்டாரா, இவனுக்கு கல்யாணம் ஆயிட்டா? तो तुरंत डॉक्टर ने पूछा कि इसकी शादी हो गई क्या? அவங்க சொன்னாங்க, அப்பா சொன்னாரா கல்யாணம் ஆயிட்டு. तो उसके पिता ने कहा कि इसकी शादी हो गई। 4 மாசத்துல ஒரு குழந்தை இருக்கு. 4 महीने की एक लड़की बेटी है। அப்போ டாக்டர் சொன்னாரா, அவங்களுடைய வைஃப் நீங்க கூட்டு வாங்க அப்படின்னு. तुरंत डॉक्टर ने कहा कि इसकी पत्नी को यहाँ लेकर आओ। அவருக்கு தகப்பன் சொன்னாரா, पिताजी ने कहा, ஏமன் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க. उसकी पत्नी ने डिवोर्स के लिए अप्लाई किया है 10 நாள்ல எல்லாம் கிளியர் ஆயிரும். और आगे के 10 दिन में सब जो है क्लियर हो जाएगा। இப்ப டாக்டர் சொன்னாரா, अब डॉक्टर ने कहा எப்படியாவது कैसे भी அவன் வைஃபை கூட்டு வந்துருங்க. उसकी पत्नी को लेकर आइए। தகப்பன் சொன்னாரா, முடியவே முடியாது, வரமாட்டா அப்படின்னு. पिता ने कहा कि नहीं, हो ही नहीं सकता, नहीं आएगी। டாக்டர் ஒரே ஒரு காரியத்தை வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்காங்க, வைஃபை கூட்டு வந்துட்டாங்க. डॉक्टर ने कहा एक ही कार्य जबरदस्त करके कि उसकी पत्नी को अब लेकर आओ। வைஃபை கூட்டு வந்தானா, पत्नी को लेकर आए। டாக்டர் தனியா கூப்பிட்டு அவளை பார்த்து சொன்னாராம், डॉक्टर उसकी पत्नी को अलग बिठाकर पूछे उससे, ஏமன் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை हफ्ते में एक बार நீயும் புருஷனும் तू और तेरा पति 2 பேரும் கையை பிடிச்சிட்டு दोनों हाथ पकड़कर என் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போனோம். मेरे अस्पताल में आकर जाइए। நல்ல கவனிங்க, अच्छे से ध्यान दीजिए। அவ ஏதோ ஒரு கண்டிஷன்ல அவ ஒத்துக்கிட்டானா. वो किसी तो एक कंडीशन में बात मान गई। அவங்க சொன்னாங்களா, उन्होंने कहा எங்க வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை தான் வந்துச்சு, हमारे जीवन में एक छोटी सी समस्या आई। அந்த பிரச்சனை எங்களை அறியாமலே பெருசாயிட்டு. वो परेशानी हमारे जाने बगैर ही बड़ा हो गया। நல்ல கவனிங்க, अच्छे से ध्यान दीजिए। 21 வயசு பையன், 21 साल का लड़का, நல்ல பணம் இருக்கு, अच्छे पैसे के, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணம் என்ன? उसको हार्ट अटैक आने का कारण क्या है? ஏமன் அவனுக்கு கொஞ்சமும் கொலஸ்ட்ரால் இல்லையா. उसको थोड़ा सा भी कोलेस्ट्रॉल नहीं। கவனித்துக் கொள்ளுங்க, ध्यान दीजिए। குடும்ப பிரச்சனை, परिवार की परेशानी, சமாதானத்தை இழந்த நிலையினால தான். शांति को खोया हुआ स्थिति था, इस वजह से ही। தேவ பிள்ளைகளை உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், परमेश्वर के बच्चे, एक बात मैं आपसे कहता ஒரே हूँ, ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தந்திருக்கிறார். एक ही जिंदगी परमेश्वर में दिए गए। ஆமென். आमीन। ஈசாக்கு மாதிரி इसहाक की तरह புருஷனை நேசித்து, पति से प्रेम कर மனைவியை நேசிச்சு, पत्नी से प्रेम कर பிள்ளைகளை நேசிச்சு, बच्चों से प्रेम कर பெற்றோரை நேசிச்சு, माता पिता से प्रेम कर சந்தோஷமா வாழ்றதுக்கு தீர்மானம் பண்ணணும். खुशी के साथ जीने का फैसला कीजिए। ஹalleluya சொல்லுங்க, हालेलुया बोलिए। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। அப்ப குடும்பத்தை நேசிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். तो जो परिवार से प्रेम करते हैं उन्हें परमेश्वर आशीष அது करते हैं। 25வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, उसी 25 अध्याय में आप देखोगे तो 21வது வசனத்துல 21 वचन में ஈசாக்குடைய அடுத்த கேரக்டர் அங்க சொல்லி இருக்கு பாருங்க. इसहाक का अगला कैरेक्टर वहां पे बताया गया தன் कि மனைவியை நேசித்தது மட்டுமல்ல, अपनी पत्नी से प्रेम किया उतना ही नहीं, மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். बांझ जो उसकी पत्नी थी, जिसको कुछ बच्चा नहीं था, उसके लिए परमेश्वर से प्रार्थना किया। ஹalleluya. हालेलुया। அப்ப ஈசாக்குக்கு திருமணம் ஆயிற்று. अब इसहाक का तो शादी हो गया। ஈசாக்குடைய மனைவி மலடியா இருக்கிறா. अब इसहाक की पत्नी बांझ है। அப்ப ஈசாக்குடைய மனைவியுடைய வாழ்க்கையில் ஒரு குறை இருக்கிறதை அவன் பார்க்கிறான். तो इसहाक की पत्नी के जीवन में कुछ कमी है करके उसने देखा। ஆமென். आमीन। அவனுடைய மனைவியுடைய வாழ்க்கையில் இருந்த குறை நீங்குவதற்காக கர்த்தர் சமூகத்தில் அவன் ஜெபிக்கிறான். उसकी पत्नी के जीवन से वो कमी दूर जाने के लिए परमेश्वर से प्रार्थना करता है। ஆமென். आमीन। அவன் மற்றவங்கள்ட்ட எல்லாம் போய் சொல்லலையா, மனைவிக்கு இப்படி ஒரு குறை இருக்கு, பிள்ளை இல்லைன்னு சொல்லவே இல்ல. वो दूसरों के पास जाकर इस प्रकार से बात नहीं कहा कि मेरी पत्नी में कमी है, कि उसको कोई बच्चा नहीं है, बच्चा नहीं करके नहीं कहा। இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதத்துக்கு குறைகள், ஆசீர்வாதம் குறைவா இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? आज हमारे परिवार में आशीर्वाद कम होने का कारण क्या है पता है क्या? மனைவிட்ட ஒரு குறை இருந்துச்சுனாக்க அப்படியே சொல்லிக்கிட்டே நடக்கிறோம், 1000 பேர்ட்ட சொல்றோம். पत्नी में कमी है तो उसे वैसे ही बताते घूमते गए, 1000 लोगों को बताते गए। என்னைக்காவது மனைவிட்ட இருக்கிற குறை நீங்கிறதுக்காக ஜெபம் பண்ணீங்களா? क्या कभी आपके पत्नी का कमी दूर होना है करके आपने प्रार्थना किया है क्या? புருஷன்ட்ட இருக்கிற குறை நீங்குவதற்காக ஜெபம் பண்ணீங்களா? या आपके पति में जो कमी है वो दूर होने के लिए आपने प्रार्थना किया है क्या? பிள்ளைகள்ட்ட இருக்கிற குறை நீங்குவதற்காக ஜெபம் பண்ணீங்களா? आपके बच्चों में जो कमी है वो दूर होने के लिए प्रार्थना की है क्या? அப்பா அம்மாட்ட இருக்கிற குறை நீங்குவதற்காக ஜெபம் பண்ணீங்களா?
ஜெபித்தீர்களா? माता पिता में जो कमी है वो दूर होने के लिए प्रार्थना किए क्या? ஆமென். ஆமென். குறையே பேசிட்டு இருக்கிறோம். सिर्फ कमियां ही बोलते चलते गए। ஈசாக்கிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். इसहाक से सीख लीजिए। ஈசாக்குடைய மனைவியுடைய வாழ்க்கையில் ஒரு குறை. इसहाक की पत्नी के जीवन में कमी, அவள் மலடியா இருக்கிறாள். वो बांझ थी। இவன் என்ன செய்கிறான்? ये क्या करता है? தேவன் அவளுக்காக ஜெபிக்கிறான். उसके लिए प्रार्थना करता கர்த்தரை है, நோக்கி வேண்டுதல் செய்தான். परमेश्वर को देख के विनती किया। கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டறினார். परमेश्वर उसके विनती को सुन लिए அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. और उसकी पत्नी रिबका गर्भवती हुई करके। ஆமென். ஆமென். அல்லேலூயா. हालेलुया। குடும்பத்தின் ஒரு நபருக்குள் குறை இருக்கிறதை கண்டால் परिवार के एक सदस्य में कमी है करके देखते हो तो அது நிறைவாவதற்காக ஜெபியுங்கள். वो कमियां पूरा होने के लिए आप लोग प्रार्थना ஒரு कीजिए। உதாரணத்தை சொல்றேன். एक उदाहरण कहता हूँ, உங்க மனைவிக்கு நல்ல சமையல் பண்ண தெரியாதுன்னு வைங்க. आपकी पत्नी को अच्छे से खाना बनाना नहीं आता है करके रख என்ன लीजिए। செய்யணும்? क्या करना है? ஆண்டவரே என் மனைவி நல்ல சமையல் பண்றதுக்கு நல்ல ஞானத்தை கொடும், கிருபையை கொடுன்னு ஜெபம் பண்ணணும். परमेश्वर मेरी पत्नी अच्छे से खाना बनाना चाहिए कर कर आप उसको ज्ञान समझ और अनुग्रह दीजिए करके प्रार्थना करना है। சிலருக்கு நல்ல சமையல் பண்ண தெரியும் பாத்துருங்க. देखो कुछ को अच्छे से खाना पकाना आता है, அதனால சோம்பேறித்தனம். लेकिन आलसीपन। அதனால அடிச்சான் பிடிச்சான் எதையாவது ஒன்ன தூக்கி போட்டுட்டு நீ சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடாம இருந்தா போ அப்படின்னு சொல்லுவாங்க. इसीलिए जो भी मिलता है उसे उठा के डाल दिया और बना के दे दिया और कहते तेरे को खाने का है तो खाने तो जा। ஆண்டவரே परमेश्वर சோம்பல் பிசாசு மாறட்டும், நீங்க ஜெபம் பண்ணுங்க. आप लोग जो है पुरुष लोग प्रार्थना कीजिए, परमेश्वर वो आलसी पर मेरी पत्नी से दूर होकर என் कर மனைவி நல்ல சமையல் பண்ணணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. मेरी पत्नी अच्छे से खाना बनाना चाहिए करके प्रार्थना कीजिए। ஒண்ணு நல்லா புரிஞ்சிடுங்க. एक बात अच्छे से जान लीजिए, குறைகள் இல்லாத மனுஷனே கிடையாது. देखो कमी नहीं है करके ऐसा एक भी इंसान नहीं, குறைகள் இல்லாத மனுஷியே கிடையாது இந்த உலகத்துல. और कमी नहीं है करके ऐसे कोई भी औरत महिला नहीं है। இருக்காங்களா அப்படி யாராவது? कोई है क्या ऐसा? அப்படி இருக்காங்களா? ऐसा है क्या कोई? இல்லவே இல்ல. नहीं। ஆமென். आमीन। அப்படிப்பட்டவங்க இருந்தா சொல்லுங்க, உடனே பரலோகத்துக்கு அனுப்பி விட்டுருவோம். ऐसा कोई है तो अभी बता दीजिए, अभी आपको स्वर्ग भेज देंगे हम। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। அல்லேலூயா. हालेलुया। எல்லா மனுஷனுக்கும் குறை இருக்கு. देखो सारे मनुष्य में कमी है। நம்ம மத்தவங்கள பாக்கும்போது हम दूसरों को देखते समय ஓ ஓ அப்பா என்ன அழகா நல்லா இருக்காங்க, हम देखते हो वो तो कितने सुंदर कितने खूबसूरत है। அவங்கள கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு கேளுங்க. उनको जरा अकेले में बुलाकर पूछिए, அப்ப நீங்க சொல்லுவீங்க பரவாயில்ல பரவாயில்ல, நானே பரவாயில்ல, तभी आपको कह रहे कोई बात नहीं, मैं उससे ठीक हूँ, எங்க குடும்பமே பரவாயில்ல. हमारा परिवार ही ठीक है। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। அல்லேலூயா. हालेलुया। நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, हमारे तमिल में कहावत कहते हैं, வீட்டுக்கு வீடு வாசற்படி அப்படின்னுவாங்க. देखो जैसा जैसा घर है वैसे वैसे उसकी आंगन है। அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு தான் தெரியும் அவங்க பிரச்சனை என்னன்னு. उसी घर वाले को पता है कि उस घर में क्या परेशानी है। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். குறை சொல்றத ஸ்டாப் பண்ணுங்க. कमियां कहना बंद कीजिए। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, குறை சொல்றத ஸ்டாப் பண்ணுங்க. कमियां कहना बंद कीजिए। ஆமென். आमीन। சிலர் தங்களை குறித்தே குறை சொல்லுவாங்க. कुछ तो अपने ही बारे में कमियां कहेंगे। எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்கள் இல்ல. देखो कितने बड़े पवित्र भक्त है तो। Praise the Lord. Praise the Lord। நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால எப்படி இருந்தேன்? मैं उद्धार पाने से पहले कैसे था? அப்படி பாவத்துல இருந்தேன், இப்படி பாவத்துல இருந்தேன். वैसे पाप में था, ऐसे पाप में था। நீ தான் ரட்சிக்கப்பட்டாச்சுல்ல. अरे तू उद्धार पा लिया ना। ஆமென். आमीन। பழைய பாவங்களை ஆண்டவர் கடலின் ஆழத்தில் எரிந்து போட்டார்னு பைபிள் சொல்லுது. पुराने पापों को परमेश्वर समुद्र की गहराई में फेंक दिए करके वचन कहता है। இயேசுவே உன் பாவத்தை மன்னிச்ச பிறகு यीशु ही तेरे पाप को क्षमा कर दिए तो மறுபடி பழைய பாவங்களை ஆமென் குறித்து நீ பேசி குறை சொல்லிட்டே இருக்காத. फिर से पुराने पापों को जो तूने किया था उसे बोलकर अपने ऊपर कमियां मत बता। யாரையும் குறை சொல்லாத. किसी को कमियां मत बोल। அவங்கள்ட்ட குறை இருக்கும்போது அவங்களுக்காக நீ ஜெபிக்கிறது நல்லது. उनके ऊपर एक कमी है तो उनके लिए प्रार्थना करना तेरे लिए अच्छा है। ஈசாக்கு அப்படித்தான் செய்தார். इसहाक ने ऐसे ही किया। ஈசாக்கு इसहाक ரெபெக்காளை பார்க்கறான். रेबेका को देखता है, இவள் சரீரத்தில் பிள்ளை பெற முடியாத ஒரு மலடியா இருக்கிறாள். ये अपने शरीर से एक बच्चे को जन्म नहीं दे सकती, ऐसी एक बांझ है। அதை பார்த்து அவளை திட்டல. उसे देखकर उसने उसको डांटा नहीं। என்ன செய்யல? क्या नहीं किया? என்ன செய்யல? क्या नहीं किया? என்ன செய்யல? क्या नहीं किया? நம்ம வீடுகள் எப்படி? हमारे घर पर कैसे होते? ஒரு வருஷம் 2 வருஷம் ஆச்சு. 1 साल 2 साल हो गए, ஒண்ணும் இல்லையா? कुछ नहीं है क्या? இருந்தா தான் உன்கிட்ட சொல்லுவாங்களே, பிற என்ன ஒண்ணும் இல்லையா? अरे होता तो तेरे को बताते देना, तो फिर क्यों पूछ रहे कुछ है क्या? நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லையா? அவங்கள பார்த்தாலே தெரியும்ல. अरे तुझे तो पूछने की जरूरत नहीं, देखने में ही पता चल जाएगा।
ஆமென் आमीन அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया நல்ல கவனிங்க अच्छे से ध्यान दीजिए அவ மலடியா இருக்கறா वो बांझ है அவளை பார்த்து ஒரு நாளும் அவன் திட்டவே இல்ல उसे देखकर किसी भी ने उसने नहीं डांटा எத்தனை வருஷம் மலடியா இருந்தான்னு நான் பிறகு சொல்றேன் கணக்கு உங்களுக்கு वो कितने साल से बांझ थी करके बाद में आपको उसका हिसाब बताता हूँ ஆமென் आमीन மலடியா இருக்கறாவ वो बांझ है அப்ப பார்த்து சொல்ற ஓகே ஓகே பரவாயில்ல वो देख रहा है कोई बात नहीं உனக்கு குறை இருக்கா நான் ஜெபம் பண்றேன் तेरे में कमी है क्या मैं तेरे लिए प्रार्थना करता हूँ எப்படி कैसे விளங்குதா இல்லையா समझे कि नहीं விளங்குதா இல்லையா समझे कि नहीं உனக்கு குறை இருக்கா நான் तेरे को कमी है क्या मैं ஜெபம் பண்றேன்னு ஈசாக்கு சொல்றான் प्रार्थना करता हूँ करके इसहाक ने कहा ஐயன் பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க बगल वाले का हाथ पकड़कर बोलिए குடும்பங்களில் ஒருவருக்கொருவர் இவன் குறைவுகள் நிறைவாக ஜெபியுங்கள் परिवार में एक दूसरे की कमियां भरने के लिए प्रार्थना कीजिए அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया ஈசாக்கு பார்த்தான் इसहाक ने देखा அவளுக்கு கர்ப்பம் தரிக்கல वो गर्भवती नहीं हो रही है மலடியா இருக்கான் वो तो बांझ है ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ற ஆண்டவரே என் மனைவி கர்ப்பம் தரிக்கட்டும் परमेश्वर से प्रार्थना करता है परमेश्वर मेरी पत्नी जो है गर्भवतियों के बच्चे को जन्म दे கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் परमेश्वर प्रार्थना को सुने ஒரே நேரத்துல எத்தனை பிள்ளை தெரியுமா एक ही समय में कितने बच्चे 2 दो जुड़वे 2 दो ஆமென் आमीन கவனிச்சிடுங்க ध्यान दीजिए நம்ம குறைகளை பார்த்து हम कमियों को देखकर உனக்கு குறை இருக்கு तेरे में कमी है நீ அப்படித்தான் तू तो वैसे ही है அதனால தான் ஆசீர்வாதமே இல்ல इसीलिए आशीर्वाद नहीं है ஆமென் आमीन நான் ஜெபம் பண்றேன் मैं प्रार्थना करता हूँ அப்படின்னு ஜெபம் பண்ணி பாரு ऐसा प्रार्थना करके देख 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உன் வீட்டுக்குள்ளார தருவார் दो गुना आशीर्वाद परमेश्वर तेरे घर के अंदर देंगे அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया மனைவி படுத்து கிடந்தா पत्नी लेटी हुई है என்ன எப்பவும் படுத்தே கிடக்குற ये क्या तो हमेशा लेटी रहती है எப்பவுமே நீ இப்படித்தானா तू हमेशा से ऐसी है क्या அதான் ஆண்டவரே சொல்லிட்டார்ல ஸ்திரீகள் பலவீன பாண்டம்னு वो तो परमेश्वर ने ही स्वयं पहले कह दिया अब कि इधर- हाँ। जो स्त्री जो है वो कमजोर बर्तन होते हैं அப்ப படுத்தே கிடக்கிறத பார்த்து तो वो लेटी रहती है उसे देखकर படுத்தே கிடக்குறா वो तो लेटी रहती है உடனே ஃபோன் பண்றது तुरंत फोन करते गए அம்மா माँ என் பொண்டாட்டி படுத்தே கிடக்கா मेरी पत्नी हमेशा लेटी रहती है நாத்தனாருக்கு அம்மா தங்கச்சி அக்காவுக்கு ஃபோன் பண்றது ஏய் கட்டியா உனக்கு தெரியுமா बहन को दीदी को फोन करके तूने सुना क्या हुआ था करके பலவீனமா இருக்கான்னு தெரியுது இல்ல देखो वो कमजोर बर्तन है करके आपको पता है ना ஈசாக்கு டியூட்டி நீ செய்தா என்ன इसहाक का काम जैसे किया तू करेगा तो क्या होगा तेरे लिए ஆமென் आमीन நீ ஜெபம் பண்றது வரைக்கும் அது எழும்பாது பாத்துக்க तू जब तक प्रार्थना नहीं करेगा वो नहीं उठेगी நீ ஜெபம் பண்ண வேண்டியது அதை படுக்க வச்சிருக்காரு கர்த்தர் तू प्रार्थना करना चाहिए करके उसे लिटाएंगे பெட் பக்கத்துல போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பாரு बेड के बाजू में जाके बैठ के प्रार्थना करके देख ஆமா 2 மடங்கு பலத்தோட எழும்பி வேலை செய்ய ஆரம்பிக்கும் दो गुना बल के साथ उठ के वो काम करेगी இது போகும்போதே சொல்லிட்டு போறது ये जाते समय बोल के जाते நீ हैं, எழும்பவே மாட்ட பாத்துக்க ए देख तू तो उठेगी ही नहीं உன் வாயின் வார்த்தைப்படியே சாயங்காலமும் அது படுத்து கிடக்கும் तूने जैसे कहा तेरे मुंह के वचनों के अनुसार शाम को जब आएगा तब भी वो लेटी रहेगी பிரைஸ் தி லார்ட் प्रेज द लॉर्ड அல்லேலூயா हालेलुया அப்போ என்ன செய்யணும் तो क्या करना है ஈசாக்குடைய வேலையை செய்யணும் इसहाक के काम को कीजिए பலவீன நேரங்கள்ல ஜெபிங்க कमजोरी के समय प्रार्थना कीजिए கர்த்தர் அற்புதம் செய்வார் परमेश्वर अद्भुत करेंगे புருஷன்ட்ட ஒரு குறைய பாத்தீங்களா पति के ऊपर आपने कमी को देख लिया क्या மத்தவங்கள்ட்ட சொல்லவே செய்யாதீங்க दूसरों को जाके मत बताइए ஆமென் आमीन நல்ல கவனிங்க 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி தர ரொம்ப உஷாரா இருக்கணும் अच्छे से ध्यान दीजिए 2 कार्य मैं आपको सिखाऊंगा बहुत ही होशियार रहिए ஆமென் आमीन ஒரு ஆணிடத்தில் அது திருமணமானவனும் திருமணமாகாதவனும் एक पुरुष के साथ भले उसकी शादी हुई है या नहीं हुई है திருமணமான பொண்ணு ஒருத்தி வந்து शादीशुदा एक स्त्री एक औरत महिला आकर அடிக்கடி தான் புருஷனை குறிச்சு குறை சொல்லிக்கிட்டே இருக்காள்னா बार बार या हमेशा अपने पति के बारे में कोई कमियां बोल रही है तो ஆம்பளைங்க புரிஞ்சுக்கணும் पुरुषों को समझ जाना है இந்த பொம்பளை சரியில்லை ये औरत ये महिला सही नहीं है இவ வேற கணக்கு போடுறா ये कुछ और ही हिसाब लगा रही है விளங்குனதுனால தான் சைலண்டா உட்கார்ந்திருக்கேன்னு தெரியுது समझ गए इसीलिए चुप बैठे हो करके हमको पता चल गया விளங்குச்சா உங்களுக்கு समझे क्या அடிக்கடி ஒரு பொம்பளை உங்கள்ட்ட வந்து சொல்லுது बार बार एक औरत एक महिला आकर आपसे कह रही है என் புருஷன் சரியில்லை मेरा पति सही नहीं அவன் அப்படி ஆகும்
वो तो वैसा है। முதல்ல புரிஞ்சுக்க இவ சரியில்லை, पहले तो समझ ले कि ये औरत सही नहीं है, இவ உனக்கு ரூட் போட்டுக்கிட்டு இருக்கா, ये तेरे लिए रास्ता निकाल रही है। உடனே என்ன செய்து விலகி ஓடி, அதுக்கப்புறம் அவள்கிட்ட சம்பந்தமே வைக்காது, तुरंत वहां से बच के भाग जा, उसके बाद कोई कनेक्शन उसके साथ मत रखना। பிரைஸ் தி லார்ட்। प्रेज द लॉर्ड। ஒரு பொண்ணிடத்துல வந்து एक स्त्री के पास ஒரு आकर ஆண் வந்து சொல்றாரு, திருமணமானவ, एक शादीशुदा पुरुष आकर कह रहा है, என் மனைவி சரியில்லை, मेरी पत्नी सही नहीं है, சமைக்க மாட்டேங்கிறா, खाना नहीं बनाती, அப்பப்பா அவ அங்கங்கயா போயிடுறா, तब तो वहां चली जाती है, அப்படின்னு குறை சொல்றானா, ऐसा वो पुरुष कमी बताता है। तो ஸ்திரீகள் கவனமா இருக்கணும், महिलाओं औरतों ध्यान दो, உங்க வாழ்க்கையை நீங்க தொலைச்சிட கூடாது, आपके जीवन को मत खो दो। விளங்குச்சா? समझे? ஹalleluya, हालेलुया, ஆமென், आमीन। தேவ பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், परमेश्वर के बच्चों से कहता हूँ, குறை சொல்லுகிறதை நிறுத்துங்கள், कमियां कहना बंद करो, குறைகளுக்காக ஜெபியுங்கள், कमियों के लिए प्रार्थना உங்கள் करो, ஜெபத்தின் பலன் 2 மடங்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களுக்கு தருவார்। आपके प्रार्थना का फल परमेश्वर 2 गुना आशीष के साथ देंगे। பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், बच्चों से कहता हूँ, பிள்ளைகள் பெற்றோரை குறை சொல்லக்கூடாது, बच्चे अपने माता पिता का कमी मत बोलिए। பெற்றோருக்கு சொல்கிறேன், माता पिता से कहता हूँ, பிள்ளைகளை குறித்து மற்றவரிடத்தில் குறையாய் பேசாதீர்கள், आपके बच्चों के बारे में दूसरों से कमी मत बताइए। பிள்ளைகளிடத்தில் குறையை கண்டுபிடிச்சீங்களா, बच्चों से कुछ कमी देखे क्या, உட்கார வச்சு நேருக்கு நேர் பேசி கிளியர் பண்ணிடுங்க, सामने बिठाकर आमने सामने बात करके क्लियर कीजिए। ஹalleluya சொல்லுங்க, हालेलुया बोलिए, ஆமென், आमीन। உங்க பிள்ளைகளுடைய குறையை மற்றவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா, आपके बच्चों के कमी घटी को आप दूसरों को बताओगे तो பிள்ளைகள் ஒரு தாழ்வு மனப்பான்மையில் வளர ஆரம்பிப்பார்கள், फिर आपके बच्चे एक ऐसे दीनता के स्वभाव में बढ़ेंगे। அந்த பிள்ளைகளுடைய குறை நிறைவாவதற்கு ஜெபியுங்கள், அவர்களிடத்தில் நீங்கள் பேசுங்கள், आपके बच्चों की कमी पूरा होने के लिए प्रार्थना कीजिए और उनसे बात कीजिए। ஆமென், आमीन। ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபித்தான் என்று வேதம் சொல்கிறது, इसहाक अपनी पत्नी के लिए प्रार्थना किया करके वचन कहता है। ஈசாக்கு ரெபெக்காளை திருமணம் செய்யும்போது 40 வயது, इसहाक रिबका से शादी करने का समय उम्र था 40 साल। ஆதியாகமம் 25:20 சொல்லப்பட்டிருக்கிறது, उत्पत्ति के 25 अध्याय के 25 वचन में कहा है 40 வயதில் அவன் திருமணம் பண்ணுகிறான், 40 साल की उम्र में वो शादी करता है। ஈசாக்குக்கு பிள்ளை பிறக்கும்போது 60 வயது, इसहाक का बच्चा जन्म होते समय 60 साल। 25வது அதிகாரம் 26வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 25 अध्याय के 26 वचन में कहा है, அப்ப எத்தனை வருஷம் பிள்ளை இல்லாம இருந்தாங்க, तो कितने साल बिन संतान बिना बच्चे के थे। 40ல கல்யாணம், 60ல பிள்ளை, எத்தனை வருஷம் 20 வருஷம், 40 में शादी हुआ, 60 में बच्चा हुआ, तो 20 साल பிள்ளை இல்ல, कोई संतान बच्चा नहीं। ஆமென், आमीन। என்ன இல்ல, क्या नहीं, 20 வருஷம் பிள்ளை இல்ல, 20 साल बच्चा नहीं। ஈசாக்கு என்ன செய்தான், इसहाक ने क्या किया, ஏமன் ஸ்தோத்திரம் ஜெபம் பண்றாரு, प्रार्थना करते हैं। ஐமன் ஒரு வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், देखो एक पवित्र शास्त्रों के एक जो पंडित है वो किस प्रकार कहते हैं, ஈசாக்கு इसहाक தன் மனைவியோட கூட கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்தார் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், वो इस प्रकार कहते हैं कि इसहाक अपनी पत्नी को साथ लेकर परमेश्वर से प्रार्थना किए। அப்ப பிள்ளை இல்லாத காரியத்தை வைத்து 2 பேரும் ஜெபிக்கிறார்கள், இணைந்து ஜெபிக்கிறார்கள், तो बच्चा नहीं है इस मामले इस विषय में पति और पत्नी आपस में मिलकर प्रार्थना किए। இயேசு சொல்லுகிறார், यीशु कहते हैं 2 பேர் ஒருமித்து ஜெபித்தால் அந்த ஜெபத்துக்கு பதில் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், 2 व्यक्ति एक होकर प्रार्थना करेंगे तो मैं उस प्रार्थना के लिए जवाब दूंगा कर कर। ஹalleluya, हालेलुया। உங்கள் பிரச்சனைகளுக்காக இணைந்து ஜெபியுங்கள், आपकी परेशानी समस्याओं के लिए साथ जुड़कर प्रार्थना करो, அற்புதங்களை நிச்சயம் ஆண்டவர் காண்பிக்க போதுமானவர், अद्भुत निश्चय परमेश्वर दिखाएंगे। ஆமென், आमीन। சாத்தான் நம்மட்ட செய்ய விடாத ஒரு காரியம் என்ன தெரியுமா, शैतान हमें करने नहीं देता ऐसा कार्य क्या है पता है क्या, இணைந்து ஜெபிக்க அனுமதிக்க மாட்டார், हम साथ जुड़ के प्रार्थना करने के लिए अनुमति नहीं देगा। நீங்கள் போராடி மேற்கொண்டு இணைந்து ஜெபிக்க ஆரம்பிங்கள், आप लोग संघर्ष कर कर लड़कर साथ मिलके प्रार्थना करने के लिए बनिए। ஆமென், आमीन। ஈசாக்கும் इसहाक ரெபெக்காளும் இணைந்து ஜெபித்தது போல रेबेका दोनों साथ जुड़कर जैसे प्रार्थना किए, குடும்பத்தில் இணைந்து ஜெபியுங்கள், परिवार में साथ जुड़ के எந்த प्रार्थना कीजिए, காரியத்துக்கும் இணைந்து ஜெபியுங்கள், சேர்ந்து ஜெபியுங்கள், किसी भी कार्य में साथ जुड़ के प्रार्थना कीजिए। தமிழ்ல ஒரு பழமொழி சொல்வாங்கல்ல, तमिल में कहावत कहते हैं ना, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, देखो साथ होकर इकट्ठे जिएंगे तो करोड़ों भलाइयां। ஆமென், आमीन।
பக்கத்துல கைப்பிடிச்சா கூடி ஜெபித்தால் கோடி ஆசீர்வாதம். साथ होकर इकट्ठे होकर प्रार्थना करोगे तो करोड़ों आशीर्वाद. ஆமென். आमीन. நம்ம கூடி வாழ்ந்தா ஊர்ல இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது. देखो हम साथ होकर इकट्ठे होकर जिएंगे तो गांव वालों को पसंद नहीं आएगा. நம்ம கூடி ஜெபித்தா சாத்தானுக்கு பிடிக்காது. और हम साथ होकर इकट्ठे होकर प्रार्थना करेंगे तो शैतान को पसंद नहीं. ஆமென். आमीन. ஆனா கூடி ஜெபியுங்கள். लेकिन साथ होकर इकट्ठा होकर प्रार्थना कीजिए. யூதருடைய பாரம்பரிய சரித்திரத்துல देखो यहूदियों की उनकी परंपरा रीति रिवाजों में ஈசாக்குடைய ஜெபத்தை பற்றி இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. इसहाक के प्रार्थना के विषय इस प्रकार कहा गया है. ஈசாக்கு தன் மனைவியோட इसहाक अपनी पत्नी के साथ மோரியா மலைக்கு போனாராம். मोरिया के पहाड़ पर गए. அங்கே இருவரும் வேண்டுதல் செய்தார்கள் என்று சொல்லி யூத மார்க்கத்து ரபிமார்கள் சொல்லுகிறார்கள். वहां पर जाके दोनों प्रार्थना किए कर जो यहूदियों के जो रबी गुरु होते वो इस प्रकार कह रहे हैं. ஆதியாகமம் 22:17 उत्पत्ति के 22 अध्याय के 17वें वचन में ஈசாக்கை ஆபிரகாம் பலியிட போகும்போது इसहाक को अब्राहम बलि चढ़ाने के लिए ले जाते அங்க समय கடத்திட்டு அவனை கைய ஓங்கறாரு வெட்டறதுக்கு. वहां पर वेदी पर उसे लिटाकर उसे काटने के लिए हाथ को खींचते हैं. கர்த்தர் தடுத்து நிறுத்துறாரு. परमेश्वर उसे रोकते हैं. ஆண்டவர் சொன்னதை ஆபிரகாம் செய்தபடினாலே परमेश्वर ने जो कहा उसे अब्राहम ने किया. इस वजह அந்த से மோரியா மலையில வைத்து उसी मोरिया के पहाड़ அந்த में பலிபீடத்தின் அருகில் நின்று उस वेदी के बगल खड़े रहकर கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை, परमेश्वर अब्राहम को कही बातें, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து मैं तुझे निश्चय आशीष करूंगा. உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் तेरे वंश को आकाश के तारगण के समान, கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவே. समुंदर के तीर की बालू के किनकों के समान अनगिनत करूंगा. யூத ரபிமார்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள். यहूदी रबी गुरु इस प्रकार कहते हैं. ஈசாக்கும் ரெபெக்காளும் इसहाक और रिबका இந்த மோரியா மலையிலே போய் इसी मोरिया के पहाड़ में जाकर இந்த வாக்குத்தத்த வார்த்தையை வைத்து इस वादा वचन के वचन को रखकर அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே ஜெபித்தார்களா. वे दोनों मिलकर वहां पे प्रार्थना किए. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. ஆண்டவரே இப்படி நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீர், परमेश्वर आप इस प्रकार वादा किए हो, இதை நிறைவேற்றும், इसे पूरा कीजिए. எங்களுக்கு சந்ததியை தாரும் என்று ஜெபித்தார்கள் என்று யூத ரபிமார்கள் சொல்லுகிறார்கள். हमें वंश दीजिए कर कर प्रार्थना किए करके यहूदियों के रबी कहते हैं. ஹalleluya हालेलुया. வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபியுங்கள், वो वादा वचन को कह के प्रार्थना कीजिए. சேர்ந்து ஜெபியுங்கள், मिलकर प्रार्थना कीजिए. குடும்பமாய் ஜெபியுங்கள். परिवार के साथ प्रार्थना कीजिए. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். परमेश्वर आपके प्रार्थना को सुनेंगे. மூன்றாவதாக तीसरा 25வது அதிகாரம் 22வது வசனம் சொல்கிறது, 25वें अध्याय का 22वां वचन कहता है, அவள் கர்ப்பத்திலே उसके गर्भ में பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டன. वो बच्चे आपस में एक दूसरे से टकराने लगे. ரெட்ட பிள்ளை கர்ப்பத்துல உருவாயிட்டு. अब जुड़वा बच्चा पेट में आ गया. அல்லேலூயா. हालेलुया. ஈசாக்குடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் எத்தனை பிள்ளையை கொடுத்தாரு? इसहाक की प्रार्थना को सुन के परमेश्वर कितने बच्चे दिए? ஒரே நேரத்துல ரெண்டு. एक ही समय में 2. ஆமென். आमीन. நிறைய பெண்கள் விரும்புறது அதுதான், ஒரே நேரத்துல ரெண்டு பிள்ளை, ஒரே நேரத்துல வேலை முடிச்சிடலாம். बहुत से स्त्रियां चाहते यही है कि एक ही समय में जुड़वा बच्चे, एक ही समय में काम खत्म. ஆனா என்னமோ சிலருக்கு தான் அந்த பாக்கியம். लेकिन क्या कर सकते, कुछ ही लोग को भाग्य मिलता है. ஆசிரமாவும் ரொம்ப விரும்பினாங்க பார்த்துடுங்க. पास्टर मम्मी बहुत इस बात को चाहे, ஏன்னா அவங்க அப்பா சந்ததியில எல்லாம் ரெட்ட கிடக்கு நிறைய. क्योंकि उनके पिता के वंशज में बहुत से जुड़वे पड़े. ஆமென். आमीन. ஆமா, ஆனா என்ன பண்றது? लेकिन क्या कर सकते हैं, இல்லையா? है ना. சோ ரெபெக்காளுடைய வயிற்றில் ரெட்ட பிள்ளைகள். तो इस रिबका के पेट में जुड़वे बच्चे உள்ளே சண்டை போடுது, आपस में अंदर झगड़ा कर रहे, ஒண்ணு உள்ளே ஃபுட்பால் அடிக்குது, अंदर ही एक दूसरे के साथ फुटबॉल खेल रहे, ஒண்ணு முட்டிட்டு கிடக்குது. एक दूसरे को टकरा रहे हैं. அப்போ இவளுக்கு தாங்க முடியல. तो ये सहन नहीं कर पाई. அப்ப என்ன செய்தாங்களா? तो क्या किए, இப்படியானால் எனக்கு எப்படியோ. ऐसा होगा तो मैं कैसे क्यों कर जीवित रहूंगी. ஆமென். आमीन. ரெண்டும் உள்ள கடந்தே சண்டை போடுதே. ये दोनों तो अंदर से इतना झगड़ा कर रहे, வெளியே வந்தா எப்படி இருக்கும்? बाहर आएंगे तो क्या कैसे रहेंगे. அப்ப சிந்தையில
வேற எங்கெங்கயோ போயிருக்கு பாருங்க. देखो उसके विचार कितना दूर तक गई. இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்க போனார். मेरी जो ऐसी दशा रहेगी तो मैं क्यों कर जीवित रहूंगी करके वो यहोवा से पूछने को गई. அதுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். उसके लिए परमेश्वर जवाब देते. கர்ப்பத்தில் 2 ஜாதிகள் பிரியும். तेरे गर्भ से जो 2 जातियां निकलेगी. 2 ஜனக்கூட்டம் இருக்கு. 2 जातियों के झुंड है. ஆமென். ஆமென். அதுல சொல்றாரு பாருங்க. उसमें कहते हैं மூத்தவன் இளையவனை சேவிப்பான். जो जेठा है वो छोटे की जो है सेवा करेगा. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. மூத்தவன் जेठा பாருங்க, அவர்கள் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். और देखो एक राज्य के लोग दूसरे से अधिक सामर्थ्य होंगे और बड़ा बेटा छोटे के अधीन होगा. அப்ப இந்த இடத்துல तो इस जगह पर கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் மோதிக்கொண்ட உடனே ஈசாக்கும் ரெபெக்காளும் என்ன செய்கிறார்கள்? तो इस समय जब रेबेका के पेट में गर्भ में बच्चे दोनों आपस में टकरा रहे मार रहे तो क्या कर रही है रेबेका? கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். परमेश्वर से जाके पूछे. அல்லேலூயா. हालेलुया. மனசுல ஒரே குழப்பம். मन में एक ही उलझन. எப்படி ஆகுமோ? कैसे होगा? என்ன நடக்குமோ? क्या होगा? கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது பதில் கொடுத்தார். परमेश्वर से पूछते समय परमेश्वर जवाब दिए. வாழ்க்கையில அப்படித்தான். हमारे जीवन में भी சில ऐसा ही. நேரத்துல மனக்குழப்பம் வந்துரும் இல்ல? कुछ समय मन में उलझन आती है ना. என்ன செய்யறதுன்னே புரியல. क्या करना है वो पता नहीं. என்ன பண்றதுக்கு? क्या कर सकते? அப்படின்னு இருக்கும்போது ऐसे रहते समय தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்போது கர்த்தர் நமக்கு பதில் தருகிறார். परमेश्वर के समक्ष प्रार्थना करते समय परमेश्वर जवाब देते हैं. ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படியே நடந்தது என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर के भविष्यवाणी के अनुसार ही हुआ करके वचन कहता है. உனக்கு சொல்கிறேன். एक बात मैं आपसे कहता हूं. கர்த்தர் உனக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படியே கர்த்தர் உனக்கு நிறைவேற்றுகிறவர். परमेश्वर तेरे को जैसा भविष्यवाणी दे वैसा ही पूरा करेंगे. வாக்குத்தத்தங்களை அப்படியே நிறைவேற்றுகிறவராகவே இருக்கிறார். वो आधा वचन को वैसे ही पूरा करते हैं. ஈசாக்கை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு காரணம் என்ன? तो इसहाक को परमेश्वर आशीष करने का कारण क्या है? பிள்ளை இல்லாமல் மலடியா இருந்த जो बिन संतान एक बांझ थी தன் மனைவிக்காக ஜெபித்தார். अपने पत्नी के लिए प्रार्थना किया. குறைவுகள் நீங்குவதற்கு ஜெபித்தான். उसका कमी दूर जाने के लिए प्रार्थना किया. இரண்டாவது दूसरा பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும்போது बच्चे जब आपस में मारपीट करने लगे தேவனிடத்தில் போய் விசாரித்தார். परमेश्वर से जाके पूछी. இதை ஈசாக்கு செய்வதற்கு ஒரு காரணம், ये ऐसा करने का एक कारण தன் மனைவியை நேசித்தார். और अपनी पत्नी से प्रेम किया. அல்லேலூயா. हालेलुया. நம்ம குடும்பத்தை நேசித்து हमारे परिवार से प्रेम நம்முடைய करके குடும்பத்தில் உள்ள குறைவுகள் நீங்குவதற்கு ஜெபம் பண்ணி हमारे परिवार की कमी दूर होने के लिए प्रार्थना कर என்ன செய்யணும்னு குடும்பத்தில் முடிவெடுக்க முடியாம இருக்கும்போது தேவனிடத்தில் விசாரிப்போமானா क्या करना है करके जब कुछ पता ही नहीं तो परमेश्वर से उसके लिए पूछताछ करेंगे तो கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमारे परिवार को आशीष முழங்கால் करेंगे. படிடுவோம். घुटने टेकेंगे. கர்த்தர் சமூகத்தில் நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். परमेश्वर के सम्मुख हम सभी प्रार्थना करने வேகமா वाले நேரம் हैं. முடிஞ்சு போச்சு. समय खत्म हो गया. ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். परमेश्वर को देखकर हम सभी प्रार्थना வலது करेंगे. கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிங்க. दाहिने हाथ को स्वर्ग की ओर उठाकर प्रार्थना நம்முடைய कीजिए. குடும்பங்களில் ஏன் ஆசீர்வாத குறைவுகள்? हमारे परिवार में क्यों आशीर्वाद की कमी? நம் குடும்பத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். हम परिवार को जितना दूर तक प्रेम करेंगे उतना दूर तक परमेश्वर आशीष करेंगे. காரணம் என்ன? कारण क्या? குடும்பம் என்பது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. परिवार जो है परमेश्वर के द्वारा नियुक्त किया गया கர்த்தர் है. ஏற்படுத்தி தந்திருக்கிறார். परमेश्वर ने बना कर दिया. மனைவி கர்த்தர் தந்த ஈவு. पत्नी परमेश्वर का दिया हुआ दान புருஷன் கர்த்தர் தந்த है. ஈவு. पति परमेश्वर का दिया हुआ பிள்ளைகள் दान கர்த்தர் தந்த है. ஈவுகள். बच्चे परमेश्वर के दिए हुए दान கைகளை है. வானத்துக்கு நேரா உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். हाथों को स्वर्ग की ओर उठाकर परमेश्वर को देख के प्रार्थना कीजिए. இதுவரைக்கும் நீங்கள் குடும்பத்தை நேசிக்காமல் இருந்தா, अभी तक आप परिवार से प्रेम नहीं किए हो உங்கள் तो, பிள்ளைகளை நேசிக்காமல் இருந்தா, आपके बच्चों से प्रेम नहीं किए तो, புருஷனை நேசிக்காமல் இருந்தா, पति से प्रेम नहीं மனைவியை किए तो, நேசிக்காமல் இருந்தா, पत्नी से प्रेम नहीं किए பிள்ளைகள் तो, பெற்றோரை நேசிக்காமல் இருந்தா, बच्चे माता पिता से प्रेम नहीं உங்களுடைய किए तो, வாழ்க்கையின் ஆசீர்வாத குறைவுகளையே காட்டுகிறது. तेरे जीवन के आशीर्वाद की कमी को बताती है. இன்னைக்கு பகல் காலம் आज दोपहर के समय கர்த்தர் உங்களோட பேசுகிற நேரம். परमेश्वर आपसे बात करने का கர்த்தர் समय. பேசும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க. परमेश्वर आपसे बात करते समय परमेश्वर
परमेश्वर के सम्मुख अर्पण कीजिए। ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா यीशु पिता से बोले, यीशु पिता ஆண்டவரே, என் परमेश्वर குடும்பத்தை இன்னும் நேசிக்க நான் விரும்புகிறேன். हमारे परिवार से हम और प्यार करने के लिए चाहते ஈசாக்கை हैं। போல, इसहाक की तरह, ஈசாக்கை போல इसहाक की तरह நான் நல்ல நேசிக்கிறதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. मैं अच्छे से प्रेम करने के लिए मुझे अर्पण करता என் हूँ। மனைவியை நல்ல நேசிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். मेरे पत्नी से अच्छे से प्रेम करने के लिए என் अर्पण புருஷனை करता हूँ। நேசிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். मेरे पति से अच्छे से प्रेम करने के लिए अर्पण करती हूँ। ஆமென். என் பிள்ளைகளை நேசிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். मेरे बच्चों से प्रेम करने के लिए अर्पण करता हूँ। உங்களுடைய குறைகள், உங்க குடும்பத்தில் உள்ள யாருடைய குறையை வெளியே பேசாத. आपके परिवार के किसी भी सदस्य की कमी को तो बाहर मत बोल। குறைவுகளை பார்க்கும்போது அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. उनके कमी को देखते वक्त उनके लिए प्रार्थना कर। உன் ஜெபத்தின் மூலம் 2 மடங்கு அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். तेरे प्रार्थना के निमित्त वो 2 गुना आशीष पाएंगे। பிரச்சனைகள் வரும்போது கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் சுபாவம் உண்டாகட்டும். परेशानी आते समय परमेश्वर से पूछने का स्वभाव हो। கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर तुझे आशीष करेंगे। கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி हाथों का आकाश की ओर நீங்களோடு उठाकर பேசுற வார்த்தைக்காக நன்றின்னு சொல்லுங்க. आप मुझसे बात की वचनों के लिए धन्यवाद எத்தனை करके பேர் இந்த बोलिए। வசனத்துக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்க போறீங்க? कितने लोग इस वचन को मानेंगे? நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நாம் எப்படி வாழுகிறோமோ, हमारे पारिवारिक जीवन में हम कैसे जीतेंगे? நம்முடைய குடும்பத்தில் எவ்வளவு அன்பு ஐக்கியம் இருக்கிறதோ, हमारे परिवार में जितना प्रेम एकता है, இதுல நீங்க உண்மையா இருந்தா इसमें आप सच्चे रहोगे तो கர்த்தர் अनेक ஆசீர்வாதங்களுக்கு உங்களை அதிபதியாக்குவார். परमेश्वर आपको अनेक आशीर्वाद के लिए अधिपति बनाएंगे। குடும்பம் தான் ஆசீர்வாதத்துடைய ஃபவுண்டேஷன். परिवार ही आशीर्वाद का नींव है। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से ध्यान दीजिए। ஜெபம் பண்ணும்போது கூட प्रार्थना करते समय भी பெர்மிஷன் வாங்குன்னு சொன்னா, परमिशन पूछ करके कहते குடும்பத்துல हो। பெர்மிஷன் வாங்குனா, परिवार में परमिशन मांगते அப்படி ஒரு வார்த்தை வசனத்துல வசனம் இருக்குன்னா, ऐसा एक वचन है तो நல்ல கவனிச்சுங்க. अच्छे से ध्यान உங்களுடைய दीजिए। குடும்பத்துக்கு கர்த்தர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். आपके परिवार के लिए परमेश्वर कितना मुख्यता देते நீ हैं। குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். तुझे कितना मुख्यता देना है। குடும்ப வாழ்க்கை கட்டி எழுப்புறதுக்கு பிரயாசப்படு. पारिवारिक जीवन को बांध कर நீ खड़ा करने का प्रयास कर ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். तो आशीषित रहेगा। நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். तो आशीषित நீ रहेगा। ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். तो आशीषित रहेगा। குடும்பங்களில் சமாதானம் தங்க தங்க परिवार में शांति रुकते रुकते தேவ ஆசீர்வாதம் பெருகிக் கொண்டே இருக்கும். परमेश्वर का आशीर्वाद बढ़ते रहेगा। குடும்ப ஜெபங்கள் பெருக பெருக, परिवार का प्रार्थना बढ़ते बढ़ते குடும்பத்தில் ஒரு மனம் பெருக பெருக परिवार में एक मन बढ़ते தேவ बढ़ते ஆசீர்வாதம் உண்டாகிக் கொண்டே இருக்கும். परमेश्वर का आशीर्वाद बढ़ते रहेगा। குடும்பத்தின் சமாதானத்தை ஒரு மனதையும் பிசாசு கெடுக்கிறதுக்கு இடம் கொடுக்கவே செய்யாதீங்க. परिवार के शांति एक मन को शैतान बिगड़ने के लिए जगह मत दीजिए। குடும்பமாய் ஒருமித்து ஜெபியுங்கள். परिवार के साथ एक होकर प्रार्थना कीजिए। ஒருமித்து ஜெபியுங்கள். एक होकर प्रार्थना कीजिए। இதுவரைக்கும் குடும்ப ஜெபம் உங்க வாழ்க்கையில இல்லைனா, अभी तक परिवार का प्रार्थना आपके जीवन में नहीं है இன்னைக்கு तो தீர்மானம் பண்ணிக்க. आज फैसला कर लीजिए। ஏமன் இணைந்து ஜெபிப்பேன். जुड़कर प्रार्थना करो। ஏமன் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ईसाक की तरह वादा वचन कह के प्रार्थना करूंगा। சர்வ வல்லமை உள்ள தெய்வத்துடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். सर्वशक्तिमान परमेश्वर के चरणों எங்களோடு में अर्पण பேசின करते हैं। வார்த்தைக்காக நன்றி. हमसे बात की वचनों के लिए धन्यवाद। ஈசாக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணம் ईसाक को परमेश्वर आशीष करने का தன் कारण மனைவியை நேசித்து अपने पत्नी से प्रेम தன் करते, மனைவியுடைய குறைக்காக ஜெபம் பண்ணான். अपने पत्नी की कमी के लिए प्रार्थना किया। அவங்களுக்கு उसके लिए ஏமன் போராட்டம் வந்து முடிவெடுக்க தெரியாம இருந்த நேரத்திலும் கர்த்தரிடத்தில் விசாரித்தான். लड़ाई आकर क्या करने के लिए फैसला लेना नहीं पता तब भी परमेश्वर से पूछा। அதனால அவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிச்சீங்க ஆண்டவரே. इसी उससे परमेश्वर आप उनके जीवन को आशीष किए। இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு தீர்மானத்துக்குள்ளால வந்திருக்காங்க. आज आपके सभी बच्चे एक फैसले के अंदर आए हैं। கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா இந்த காரியம் வேணும். परमेश्वर आशीष करना है तो ये सब कार्य परिवार जीवन में இணைந்து चाहिए। ஜெபிப்போம் என்கிற தீர்மானத்துக்குள்ளால வந்திருக்காங்க. जुड़कर प्रार्थना करने के एक फैसले में आए हैं। கர்த்தர் கிருபை கொடுங்க. परमेश्वर अनुग्रह दीजिए। ஆசீர்வதிங்க. आशीष कीजिए। சமாதானத்தோட அனுப்புங்க. शांति के साथ भेजिए। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते प्रार्थना सुनिए अच्छे पिता। மில்கர் बोली ஆமென். आमीन। என் ஆத்துமாவே என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் पिता परमेश्वर का பரிசுத்த प्रेम, ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் पवित्र आत्मा का एकता शांति और உங்களுக்கு आनंद வேண்டும் என்று சதா காலங்களிலும் आपके में सदा काल के இயேசு लिए கிறிஸ்துவின் வருகையில் உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक हो। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया।